don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. என்ன பண்ற நீ? வேண்டாம்டா. டேய் வாந்தி எடுத்துறாத. சொல்றேன்ல. ப்ளீஸ் வாந்தி எடுத்துறாத இங்க. எல்லாரும் ஒன்னதான் குறை சொல்ல போறாங்க. மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? என்னடா இது? ஒருத்தனுக்கு ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனை தான் வரும். உனக்கு ஒரே நேரத்துல 2 பிரச்சனை வருது. எப்படிடா சமாளிப்ப? அது ஒரே நேரத்துல. நீ இருக்க பாரு. வாந்தி வின் பண்ணிருச்சு. எப்படி முதல்ல பார்க்கும்போது நம்மளோட கண்களை பறிக்கிறது ஒண்ணுதான். ட்ரிபிள் யூசர் கேரக்டரா கிராண்டடா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நாம 2 பேருமே ஒரே திசையில தான் பயணம் பண்றோம். ஆனா நீ நல்லா வெளியே சுத்துற, ஆனாலும் உன்னை விரும்புறாங்க. நல்லாவே உனக்கு இது வேலை செய்யுது. ஆனா எனக்கு பாரு, அதெல்லாம் நான் யோசிக்க விரும்பல. இது வேண்டாத வேலை. எவ்வளவு பேர் நான் பேசுனதை எதிர்த்து பேசியிருக்காங்க. ஆனா நீ அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இதெல்லாம் இல்லாம நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் திரும்பி கொடுக்கணும்ல. நம்ம நண்பர்கள் வித்தியாசமானவாங்க, அதுலயும் பிராண்ட் இருக்கான்ல. என்னடா பேசிட்டே தூங்கிட்டியா? சரி வா, நான் உன்னை படுக்க வைக்கிறேன். சரியா படுத்திருக்க. இனிமே என் உதவி தேவையில்லை உனக்கு. ஓகே பாய், நான் கிளம்புறேன். எனக்கு தெரியும்டா, என்னால இங்க இருக்க முடியாது. ஆனா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் உன்னை கிளப்ல பாக்குறேன்டா. யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் எடுத்துக்கணும். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டமான நாள். நீங்களா? உனக்கு 4 மிதி கொடுத்தா சரியா போயிடுன்னு நினைக்கிறேன். ஆனா யார் முன்னாடி அடிச்சிடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் தானே பண்ணிருப்பீங்க. என்ன போல நீங்க தினமும் ஒரே வேலையை பாக்குறீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பதான் கெல்வினை பார்த்துட்டு வரேன். சார்லஸை போய் பார்க்கணும். உன் பிரச்சனை எனக்கு முக்கியம் இல்லை. இங்க பாரு, நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கணும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இக்னோர் பண்றேன். என்ன எல்லாரும் லோனின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு? போதுண்டா, நிறுத்த. இல்ல உன் மூக்க பிடிச்சி கடிச்சு வச்சுட்டேன்னா. ஏய் வா வா. எனக்கு தெரியும். நான் அந்த புக்கை கூட படிச்சிருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்கு. அங்க மட்டும்தான் இயற்கையை என்னால என்ஜாய் பண்ண முடியும். வெல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்காக நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. என்னோட அமேசிங் ஃப்ளையிங் லோனே. நண்பர்களை கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க ப்ளீஸ். போச்சுடா, மொத்தமும் போச்சு. ஏய் ஷுவர்ரா, குட் ஜாப். இப்படி என்ன கட்டி போட்டுட்டு போறாங்களே. To fight to உங்ககிட்ட யாராவது கொள்ளை அடிச்சிட்டாங்களா என்ன? நீ ஏன் கேட்குற? போலீஸ் தான் அதை கேட்கணும். ஏய் பார்த்து பேசு. உள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? இந்த கிளப்பை பார்க்கும்போதெல்லாம் கூலாக ஃபீல் ஆகும். ஆனால் இப்போ காரை தேடி இருக்கானுங்க. பொண்ணுங்களுக்காக இங்கே வந்திருக்காங்க. அப்படியா? சரி, பணத்தை முதல்ல எடு. தேங்க்யூ. நீங்க போலீஸ் தானே? தேங்க்யூ. எவிடன்ஸ். ஷாக்கிங்கா இருக்கு. ஹே, நீங்க அந்த ஸ்ட்ரிப்பர்ஸை பார்த்தீங்கல்ல? அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்து நெஞ்சு அடைச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஜாக்கிரதையா இருங்க. இருந்தாலும் ஒரு ராக் ஸ்டார் மாதிரி வாழ்றீங்க. மறுபடியும் உன்னை அட்டாக் பண்ணிருக்காங்களா? பரவாயில்ல விடு. என்னோட பேரு லானி கெவின். எதுக்குடா சம்பந்தமே இல்லாம உன் பேரை சொல்ற? எல்லாருக்கும் பேர் தான் முக்கியம். உன் பேரு சில்வர்ஸ்டர் ஸ்டோலின். உங்ககிட்ட யாரும் பிரச்சனையே பண்ண மாட்டாங்கடா. ஆனா என் பேரை பார்த்தாலே சண்டைக்கு வருவாங்க. அப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்கடா எனக்கு. ஹே என்ன வேணா நடந்திருக்கட்டும்,
ஆனா கிரியோ கிட்ட சொல்லாத. நீ பிரைனை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்ட கதையெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். டேய் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒழுங்கா உள்ள போடா, கடுப்பு ஏத்தாத. வாரத்துக்கு 6 நாள், 6 நாள் இங்க தான் இருக்க. 6 நாள் எதுக்குடா இங்க இருக்கணும்? இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் உனக்கு மேட்டரே இல்லல. இதெல்லாம் பார்க்கும்போது கேணத்தனமா இல்லையா? உன்ன மாதிரி இருந்தா பாத்துக்கலாமே. என்ன? ஓகே ஓகே, உனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. பிராண்ட் மாதிரி யோசிக்காத. உனக்கு என் பேர் மாதிரி இல்லையே. அவனை கூட பாரு, அவன் ஒரு டிவி டிசைனர், ரொம்ப ஸ்மார்ட்டான ஒருத்த. அவனை பார்த்துருக்கேன். அவன் 2 விதமான பைப்ல வெடிக்கிற எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருந்தான். உனக்கு இப்பவும் அவனை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நான் நேர்ல பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா அவனுக்கு இப்ப கூட உன் பேர் என்னன்னு தெரியாது. நான் கண்டிப்பா இத பத்தி கிரில் கிட்ட பேச போறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. நீ இருக்கிறதுனால சொல்ற. நான் தோக்குறத நீ பார்க்க விரும்பல. முன்னாடிலாம் நான் சண்டை போட்டிருக்கேன். போன மாசம் சூப்பர் மார்க்கெட்ல பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஆனா நான் அதுல ஜெயிக்கல. நான் கிவ் அப்பும் பண்ணல. ஆனா அது ஒரு வயசான லேடி. ஆமா, அதுக்கு சண்டைக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? இல்ல இல்ல, நான் அவங்கள அடிக்க மாட்டேன், பயப்படாதீங்கன்னு சொன்னேன். இங்க பாரு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வேண்டாம். ஓகே, வேண்டாம் 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 வேண்டாம். அவ எனக்கான பொண்ணு இல்ல. அவ எனக்கான பொண்ணு இல்ல. அவ ரொம்ப சாதாரண பொண்ணு. ஆனா நான் தான் இங்க ஆண்மகன், சிறந்த ஆண்மகன். ஆமா, எனக்கு மைக்கேல் ஜாக்சன் தான் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து. தெரியுமா? இன்னொரு தடவை தயவு செஞ்சு பாடிடாத, ஓகே? ஏன் எங்க அம்மா மாதிரி பேசுறீங்க நீங்க? நல்லது. இன்னொரு தடவை நீ பாடின அப்படியே வாய்க்குள்ள கையை விட்டு உன் சங்க பிச்சு எடுத்துருவேன். அது எப்படி பண்ணுவீங்க நீங்க? நல்லாவே பண்ணுவேன். முதல்ல ஷட்டை டக்கின் பண்ண. வீட்டுக்கு முதல்ல பத்திரமா போ. அவன் பெட்ல இருக்கான், குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கான். பணமும் பவரும் அதிகமா இருந்தாதான் தூங்க முடியாது. பிரெயின் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஆள் இல்ல. அப்படி சொல்லாதீங்க, அவன் நல்ல பையன்தான். இது எனக்கு சொந்தம். குழந்தை மாதிரி பண்ணாதீங்க. இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்னங்க கெவினை தூக்கிட்டு போறீங்க? நீ நீ இருக்க பாரு, வாங்கிக்க. உனக்கு இது உனக்கு அவ்வளவுதானே. வாங்கிக்க வாங்கிக்க, உனக்கு தான். நீ தப்பு பண்ணிட்ட. அவன் ரெகுலரா இங்க வரவன். எல்லாம் உள்ள இருக்கிற பொண்ணுங்களுக்காக தான். பணம் செலவு பண்ண முடியலனா வரக்கூடாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எது பண்ணாலும் வயலன்ஸோட தான் பண்ணுவியா நீ? ஜாக்கி ஜார்லினை பத்தி தெரியுமா உனக்கு? அவங்களுடைய மாதிரி அட்டென்ஷன்ஸ் நமக்கு வரும். அவன் சரியான பயந்தாங்களி, போட்டும் விடுங்க. அப்படி நினைக்காத. உனக்கு வேற மூக்குல ரத்தம் வருது, தொடச்சிக்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கோவம் வந்தா கொஞ்சம் நிதானமா நடந்துக்கணும். தமிழ்ல பேசுற. துணி வச்சதுனால தப்பா கேக்குது. வாய மூடுறா முட்டாள். ஒரு பிசினஸ் மேன் மாதிரி நடந்துக்க, சரியா? தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க நீ. எல்லார் கூடயும் ஒற்றுமையாயிரு. கிட்ட தொடக்கூடாது, ஓகே? நான் சொல்றபடி சரிங்களா? ஏய், எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசணும், தெரியுதா? என்னால அப்படி இருக்க முடியாது. சரி, உள்ளவா, நான் பாத்துக்கிறேன். ஆண்கள் கம்பீரமா இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்குமே. நான் ரொம்ப சிறப்பானவன்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கானவனும் கூட. அதனால கேட்கதான் செய்வாங்க. முதுகுல கொஞ்சம் தூசி இருக்குதா, தொடச்சு. டோனி, கேர்ள்ஸ் ரூம்ல இருக்க டாய்லெட் பிளாக் ஆயிருக்கு, கொஞ்சம் வா, சீக்கிரம் வா. எக்ஸ்கியூஸ் மீ, பைப்பு கூல் கூல். ஐம் சோ சாரி, ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுது. நோ ப்ராப்ளம். அட, மறுபடி பைப்பு ஓபன் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப காமன்ங்க. அதிக கூட்டம் வந்தா இது மாதிரி ஆயிரும். என்ன சிரிக்க வைக்காத ப்ளீஸ். இன்னும் ஏதாவது பேசணுமா நீ? ஒரு தடவை இதை பாரு. நீ புதுசா ஒரு குரூப் வந்திருக்கு. அவங்க அட்டகாசம் தாங்க முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் உன்னதா, இங்க பாரு. ஏய் மொட்டை, உன்னதா இங்க பாரு. இத நல்லா துவைச்சு காய போட்டு எடுத்துட்டு வா, புரிஞ்சுதா? பாத்தியா, இங்க யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஆனா நீ ரொம்ப நல்லவனா இருக்க. எல்லாருக்கும் சிரிப்பு மட்டுமே கொடுக்குற. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. பசங்களோட கண்ணை பார்த்தே நான் சொல்லிடுவேன். எனக்கு உன்னோட சீக்ரெட் தெரியும். உன் வேலையில் இது ஒரு பார்ட் தானே. இதை தாண்டி உனக்கு பல விஷயங்கள் தெரியும்னு நான் நம்புறேன். ஆனா நான் இங்க
உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டீங்க, இப்ப மாத்தி பேசுறீங்க. உங்களை நான் புரிஞ்சுக்க முடியுதுங்க. உங்களை புக் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வெளியே இருக்காங்க. இங்க ரிலேஷன்ஷிப்புக்கு இடம் இல்லைன்னு தானே இது? நீங்க பேசுறதெல்லாம் சரி, ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துல உன்ன மாதிரி ஒருத்தரை எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்? பிரைனும் தான். சோனியா, அவன் வரதே உனக்காக தான். இங்க அப்ப நீங்க இங்க வேலை பார்க்கறதுல அப்படி என்ன குறைன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க ஏன் வேலை பார்க்குறீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் என்ஜாய் பண்றேன். இது தெரிஞ்சா உங்களுக்கு போதும். போய் டாய்லெட் க்ளீன் பண்ணுங்க. கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சா மறுபடியும்? உன் நல்லதுக்காக தான். ப்ரொஃபஷனலா உன் பேர் கெட்டு போக ஓ கூடாது. அப்படியா? அவன் இருக்கிற வரைக்கும் இந்த கிளப்ல யாரையும் துரத்தி நான் பார்த்ததில்ல. ப்ரொஃபஷனலா க்ளீன் பண்ணணும். யாருமே இந்த உலகத்துல உன் அளவு க்ளீன் பண்ணலன்னு இந்த உலகம் பேசணும். இப்ப பாருங்க, தப்பான விஷயத்த கூட சரியா பண்ணுவேன். மத்தவங்க நாசம் பண்றத கூட என்னால சரி பண்ண முடியும். கமான், சீக்கிரமா முடிக்க போறேன். முடிஞ்சிரும் இப்போ. தானியா வேணுமா? என்ன? நான் இப்ப கிளப்ல இருக்கேன். அவன் இப்ப பேங்க்குக்கெல்லாம் கண்டிப்பா போக மாட்டான். சஷந்த், ஸ்கூல் பத்தி அவ ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. என்னை விட்டு போறதுக்கு காலைல அவ கவலைப்படுறது இல்ல. இல்ல, இப்ப வந்து நீங்க பார்க்க வேண்டாம். எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆனது நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப வந்து நீங்க பார்க்கலாம். ஹோ, நல்ல விஷயம்தான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். காலையில தினமும் ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு யூரோப் ஜுவல்லரியில் மிகப்பெரிய திருடி நடந்திருக்க. பெரிய சம்பவம் அது. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? எவனோ திருடி இருக்கான். தம்பி, அதை நீ தானே பண்ண? எனக்கு தெரியும். நான் அப்படி பண்ணல. அவங்க அந்த ஷாப்பை ஒரு கோல்ட் ஜுவல்லரி ஷாப் மாதிரியே நடத்தல. மட்டமா இருந்தது. ரிலாக்ஸ் பண்ணுங்க, சில் பண்ணுங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணணுமா? அப்போ என்னுடைய 25,000 பணத்தை நீ எடுத்துக்கிட்ட. ஆனால் நான் சொன்ன இடத்துல போய் நீ கொள்ள அடிக்கல. அதுதானே உண்மை? நான் கெஸ் பண்ணுறேன். இரு, இதை விட பெரிய வேலையாக தேர்ந்தெடுத்திருக்க. அதனால 10% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுதானே? 90% நீங்களே சொல்றீங்களே. நீங்கள் 2 பேரும் முதல்ல வெளியே கிளம்புங்க. அந்த பூஷ்மன் கிட்ஸ் மாடல் தெரியுமா? அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்ல. பூஷ்மன் ராக் சால்ட்டை அந்த ஓட்டைக்குள்ளே போட்டுருவான். அதுக்குள்ளே குரங்கு வேகமாக போயிடும். ஆனால் திரும்ப வெளியே வர முடியாமல் சிக்கிக்கும். அது இறுகிடும். அந்த வேட்டைக்காரன் மங்கியை போட்டு அடித்து கொல்லுவானே தவிர அவனை விட்டுற மாட்டான். எனக்கு ரஷ்யாவில் கூட கான்டாக்ட்ஸ் இருக்கு. அவங்க எனக்கு டைமண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க மறைச்சி. இங்கே பார்த்தியா? இந்த பாக்ஸுக்குள்ளே தான் அது இருக்குது. புது பிஸ்னஸ்க்கான ஃபண்டு இது. பேக்கர் ஜோசப்பை சூஸ் பண்ணி நாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால் நீயும் அந்த திருடனும் ஒன்று சேர்ந்து இதை முடிக்கணும். அதுபோக உனக்கு ஒரு டெலிவரி சர்வீஸ் இருக்கு. க்ளூவே இல்லாமல் அதை பண்ணணும். ஆனால் இப்போ யாராவது என் டைமண்ட்ஸை எடுத்துகிட்டு போகாமல் நான் பார்த்துக்கணும். எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு டைமண்டை கண்டுபிடிச்சி கொடுப்பேன். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை உயிரோட விடுவேன்னு நினைக்கிறியா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீங்க தானே அவனை கொல்ல சொன்னீங்க. இப்ப கொல்ல சொல்லல. இப்ப எப்படிடா நான் அவன்கிட்ட உண்மைகளை தெரிஞ்சுப்பேன்? பிரைவேட் ஆபீஸ்ல தானடா வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். இது என்ன பப்ளிக் அவன் ஓடி போறதுக்கு? இதுதான் ப்ராப்ளம். இதுவே ஒரு பிசினஸ் மேனா இருந்திருந்தா நீ அவனை சுட்டு கொண்டு இருப்பியா? ஸ்டக்கோ ஜுவல்லர்ஸ்ல நீ தான் போய் திருடி ஆகணும். இதை அப்படியே உன் கண்ணில் ஊத்துனன்னு வச்சுக்க, உனக்கு கண்ணு தெரியாம போயிடும். ஏய், அங்க யாரு? இதை முதல்ல கிளீன் பண்ணுங்க. அப்போ வந்துட்டு இந்த பணம் என்னாச்சு?
என்ன சின்ன குழந்தை நினைச்சியா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஓ, அது எனக்கு தெரியாம போச்சு பாரு. உன்கிட்ட இருந்து நான் கேட்கவே இல்லையே. இங்க பாரு, நீ நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்க. நீ எதிர்பார்த்த மாதிரியே அதை பண்ற. நான் சொல்றத கேளு. நான் இருந்த அந்த வயசான லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீ இந்த பிரச்சனையை பண்ணிருக்க கூடாது. அவங்க என்னதான் வயசானவங்களா இருந்தாலும் நேத்து ராத்திரி முழுக்க என்ன ஜாலியா இருந்தோம் தெரியுமா? 2 மணி நேரம் கழிச்சு என்னாச்சு? நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிறது எதுவுமே சரியா இல்லை இங்க. ஓ, மேன் லா GVL மொத்தம் 5 வார்த்தை வருது. 5 சிலபஸ் நீ படிக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிபிக்கல் மேனேஜ்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு சும்மா இருக்கலாம். லோவான ப்ராஃபிட் தான் வருது. ஓகே ஓகே, இப்படி நடக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன சொல்ற? இது எப்படி? அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானே? இங்க பாருங்க, நான் சொல்றதுதான் சரி. இப்போ உங்க ஓனரால பிரச்சனை தான். ஆமா உண்மைதான். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ சரியா இல்லைன்னா கத்துக்கணும்ல. இங்க என்ன பண்றீங்க? அங்க எதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க. இங்கெல்லாம் நீங்க இருக்க கூடாது. டேய், நீ கொஞ்சம் சீக்கிரம் வாடா. இங்க கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும். கிளம்புங்கடா. 5 நிமிஷத்துக்குள்ள போய் வேலையை பாருங்க. நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை. உண்மைதான். நீ நல்லா வளர்ந்துட்ட. இப்போ செகண்ட் இயர் படிக்கிற பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்டா. இது உனக்காக தான். தேங்க்ஸ். இதை பாருங்க, என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். நான் சொல்றதை கேளு. சேவிங்ஸோட மோட்டோ என்னன்னு தெரியுமா? ஃபெயிலியர் டிசர்வ்ஸ் பெயின். இங்க ஜாக் தான் பாஸ். அவன் தான் ரூல்ஸை போடுவான். அவர் தான் என்ன இங்க மேனேஜர் ஆக்கியிருக்காரா, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா ஜாக்குக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னு நீ தான் மறந்துட்ட. நரி மாதிரி இருக்கணும். ஒரு ஷாட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாது. பூம். இவனை மாதிரி ஆளுங்க இப்ப பார்த்தாலும் பிரச்சனையை தான் கொடுக்குறானுங்க. எல்லாம் நேரம். ஜாக்கி இங்க நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் ஸ்கூலில் இன்னொருத்தனும் படித்தான். ஜெரி. நல்ல பையன். எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். எல்லாத்துலேயும் சிறப்பாக இருப்பான். மேக்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை பிடிக்கும். ஒவ்வொரு வாரமும் அவன் ஜெரி அவார்டு வின்னும் பண்ணுவான். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு வாரமும். ஆனால் செரியை போட்டு தாக்கியிருக்கானே. நைஸ். ஏன் தெரியுமா? என்கிட்ட பணம் இருந்தது, பவர் இருந்தது. ஆனால் ஜெரிக்கு கிடைச்ச மரியாதை எனக்கு கிடைக்கல. அது எப்போதும் கிடைக்காது. ஆனால் நீ, மக்கள் எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்க. நீ வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து சர்வே பண்ணணும். நீ இனிமேல் நீ இந்த மாதிரி இடத்துக்கு நீ வரதெல்லாம் நல்லதில்லை. உனக்கு புரியுதா? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் கேட்காத மாதிரியே சொல்றியே. இதை நீ மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ இந்த பாக்ஸ்குள்ளே பார்க்க போறியா இல்லையா? என்ன இதுவா? இது செம்ம கூலா இருக்கே. நீ இப்போ உடனடியாக ரேஸுக்கு போய் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ லீ, என்னடா பிரச்சனை? நேற்று ராத்திரி என்னதான் நடந்துச்சு? நான் சொல்றதை கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. என்னை ஏமாத்த பார்த்தாங்க. ஒரு வயசானவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் செமையாக இருந்தாங்க. ரொம்பவே ஹாட்டாக இருந்தாங்க. நீங்கள் இதை நம்பவே மாட்டீங்க. நீங்கள் பார்த்துருந்தா தான் அது தெரியும். ஃபுட் ஸ்டாக் இருக்குல்ல, அதை நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த இடம் ஆபத்தான மாறினதே என்னால தான்டா. நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்க ரொம்ப டீசெண்டானவங்க. ஆமாம். ஹே ஹாய், உன் பேர் என்ன? ஃபாக் மீ. எனக்கு ஓகே தான். ஓ வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம் வேண்டாம். வாய்க்குள்ள வச்சுட்டு பேசினா எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, உனக்கு பேசணுமா? இப்போ பேசு. என்ன பேசணுமோ நீ பேசு. உனக்கு இப்போ ஓகேவா? சொல்லு. ஓ ஓ ஓ ஓ இது அது அது என்னது? உனக்கு வாலெட் வேணுமா? என்ன சொல்ற நீ? என் வாலெட்டை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஓ அப்படியா? இல்ல, என் வாலெட்டை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஓகே, நான் போறேன்.
என்னது இது? ஓ வேணாம் வேணாம், எனக்கு அது வேணாம். என்ன பழக்கம் இது? ஜாக்கி நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. கமான், நான் சொல்றத கேளு. ஓ கமான் ஜாக்கி, நான் சொல்றத கேளு. பேண்ட்டை முதல்ல கழட்டு. வேணாம் வேணாம் வேணாம், என்ன கொஞ்சம் பாரு ஜாக்கி, என்ன பாரு. ஜாக்கி ஜாக்கி நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. ஜாக்கி நான் சொல்றத கேளு. ஒரு கோவக்கார மாதிரி நடந்துக்கிற நீ தப்பு பண்ற ஜாக்கி. என்ன பண்ணிட்டு இருக்க ஜாக்கி? ஓ சொன்னா கேளு. கமான் ஜாக்கி. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். சரியா? நான் சொல்கிறத கேளு, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு, சரியா? பார்த்து பத்திரம். இல்ல ஜாக்கி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எப்பெல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வருதோ அப்போ இந்த ஜாக்கெட்டை நீ போட்டுக்கோ. இந்த வாட்டி வேற ஏதாவது கொடுக்கலாம் இல்ல ஜாக்கி? இது ரொம்ப மோசமா இருக்கு ஜாக்கி. ஏன் இப்படி ஜாக்கி? இப்போல்லாம் தினமும் நிறைய ரூமர்ஸ் வருது. நீ ரஷ்யன்ஸ்க்காக வேலை பார்க்குறியா? உன்னை பற்றி எனக்கு தெரியணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே இல்லை. அவங்க ராபரி பண்ணுறது இல்லை. அவங்க இப்போல்லாம் பொண்ணுங்க பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. மிஸ்டர் ஜாக்கி எப்பயோ முடிவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ அந்த புக்கு? மிஸ்டர் ஸ்வீட். ஓ பிரதர், ஜாக்கி என்ன சொன்னானா, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னா. ஹெவி ஃப்ளூ வைரஸ் வந்தா கூடவும். ஆனா சீரியஸா சொல்றேன், நாம அவரை பத்தி கவலைப்படாம இருந்தோம்னா அவர் நம்மளை பத்தி கவலைப்பட மாட்டார். என்னாச்சு, அவர் நடக்க மாட்டாரா? ஏய், உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணுமே. இப்போ முடியாது. ஓகே, நான் தான் சொல்கிறேன்ல, அவர் தான் அது. அதே மாதிரி அவளும் அப்படி நினைக்கணும்ல. சில நேரத்தில் அப்படி தான் நினைக்கிறேன். நீ போ. ஓகே. கொஞ்சம் செவுத்து பக்கமா திரும்பி நில்லு. எனக்கு தெரியும் நீ நினைச்ச மாதிரி எல்லாரையும் எப்பவும் கவர முடியும். நான் என் குடும்பத்தில் சின்னவன், ஒரே பையன்தான். நான் ரொம்ப லக்கி. எல்லாருக்குமே என்ன பிடிக்கும். சோனியாவுக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. இங்க பாரு, பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு 3 அக்காங்க இருக்காங்க. அவ ஒன்றும் சிஸ்டர் இல்லடா, கிரியோலுக்கு வேலை பார்க்குறா. இங்க பாரு, அவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இதுல நிறைய ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கு, பார்த்து இருக்கணும். எது எப்படியோ, இதுக்கு மேல அதை பத்தி நம்ம பேச வேணாம். அந்த புக் எடுத்துக்கோ, பத்திரமா போ. நீ என்ன சொன்ன? இல்ல நான் எதுவும் சொல்லல. நான் சொன்னதா நீ தான் எதுவும் நினைச்சிருக்க. ஆனா நான் அப்படி எதுவும் சொல்லல, எதுவுமே சொல்லல. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எக்ஸ்பென்சிவ். வேலை இல்லாதவங்கிட்ட இப்படி இருக்க வாய்ப்பில்லை. என்கிட்ட கூட தான் டே ஜாப் இருக்கு. நான் டே ஜாப் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு புக்கியே தெரியும். குதிரை பந்தயத்தில் கூட நிறைய ஹெல்ப் பண்ணுவான் அவன். என்னது புக்கியா? என்ன புக்கி? நீ ஸ்வீட்ஸை பற்றி எதுவும் இங்கே பேசிட்டலே. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். கிரியல் கூட அவர்கிட்ட பார்த்து தான் நடந்துப்பார். அவர் வெறும் கையாலே யாரையோ அடித்து கொண்டு இருக்காரு. அப்படியா? சுப்பீரியர் சொன்னதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட நான் வின் பண்ணேன். சாயங்காலம் அதை சோனியா கூட கொண்டாட போகிறேன். இந்த பார், தேவையில்லாமல் பணத்தை வேஸ்ட் பண்ணாத. உன்னை பற்றி நான் மறக்கவே இல்லை. நான் என்ன பற்றி சொல்ல வரல, லோனே. லேனி யாரு? எது எப்படியோ, சோனியை நான் எங்கன்னு தேடிட்டு இருப்பா. நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன். பைத்தியக்காரப்பேன். கோடு என்னன்னு சொல்லுவா. பணத்தை நான் அதிகமா செலவு பண்ண போறேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. கவலைப்படாதீங்க சார், நீங்க அங்க போங்க, அந்த இடம் கரெக்டா இருக்கும். சோனியா இங்க அவங்க கிளைண்ட் கூட இருக்காங்க. ஓ, என்ன அடி? நான் இப்போ உங்ககிட்ட சொல்றது இப்போ அது புரிஞ்சுது. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க பிராண்ட். நீங்க பாருங்க, நீங்க சரியான டயத்துக்கு வரலன்னா மத்தவங்க புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதை பாரு, நான் இன்னைக்கு ராத்திரி முழுக்க அவளை புக் பண்ணியிருக்கேன்.
சரி நான் பார்த்துக்கிறேன். எது வேணும்னாலும் நீங்க என்கிட்ட நீங்க வேகமா கேட்கலாம். தான் இருக்கீங்க. உன்னை இன்னைக்கு ஏய், நிறுத்து. இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன வெளில தள்ள போறியா? உன்னை கொண்டு கடலே தூக்கி எறிஞ்சிருவேன். இப்ப என்ன பண்ணுவ? ஒழுங்கா என் கூட வா. நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும். என்னால முடியாது. அதெல்லாம் முடியாது. நான் உன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசி ஆகணும். என்ன ஆச்சு உனக்கு? ஓ வேகா தான் எடுப்பாங்க. எனக்கு ஓகே. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஓகே தான். இங்கேருந்து வெளியில போறதுக்கு வழி இருக்கு தெரியுமா? வேண்டாம். நீ உண்மையை சொல்லு. அவன் செத்தா போகலாம். அவ்வளவுதான். நான் பணம் எடுத்துட்டு வரேன். நீ போக வேணாம். சொன்னா கேளு. நான் பே பண்ண. உன்னால அது முடியாது. புரியுதா? என்னை பத்தி கவலைப்படுறத நிறுத்து. Coming up, the Sakti, the sensational Russian seductor. சானியா இங்கே இரு. எனக்கு இதை கேட்க விருப்பம் இல்ல. ஆனா நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? உன்னோட கோட்டை படி பண்ணு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் பத்தி எப்படி தெரியும்? அதெல்லாம் அத விடுங்க. ஆனா இதுல நிறைய ப்ராஃபிட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பாருங்க, இதுல நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு $50,000 ரெடியா வச்சிருக்கேன். நான் பார்ட்னர் ஆகணும். நல்ல காஸ்ட்லியான வாட்ச். இத கிஃப்டா கூட கொடுக்குறேங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 50-50? இது ஃபேக்கா இருந்தா? ஃபேக் இல்ல. ஓகே, எனக்கு புரியுது. 55-45 இதுதான் என்னோட ஃபைனல் ஆஃபர். எப்ப கிடைக்கும்? டியூட், முதல்ல டீல் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. இதோட சீரியல் நம்பர் என்ன? சீரியல் நம்பரா? ஓகே, 75775. ஓகே, இது போதுமா? இப்ப கேளுங்க, இது ஒரு நல்ல டீல். இப்போ நீங்க இதுல ரிஸ்க் எடுக்கலாம். இல்ல நான் கிளம்புறேன். அந்த பாக்ஸ் உன்கிட்ட தான் இருக்கா? உண்மையை சொல்லு. சொல்ல கேட்காம ஏன்டா உள்ள வர? போடா அந்த பக்கம். போ. ஷிட், எங்க இருந்துடா வரீங்க? என்ன பண்றீங்க நீங்க? டேய், அந்த பக்கம் போணும். அங்க போ. வீடு Dress எல்லாம் அழுக்காயிருச்சு. நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க நான் சொன்ன பிளானுக்கு ஒத்துக்கங்க, சரியா? வெரி கிளியர். என்ன பண்ற? சொன்னா கேளு. என்ன பண்ற? ஹலோ, ஏதோ ஒரு சின்ன பையனை டீல் பண்றதா நினைச்சுக்காதீங்க. புரியுது இல்ல? என்னால கண்டிப்பா பண்ண முடியும். நீ அந்த பக்கம் போகணும். எனக்கு தெரியும். இதோ இருக்கு பாக்ஸ். தேவையில்லாம சந்தேகப்படுறானுங்க. என்ன ஒரு ஆஃப்லைன்ல பிசினஸ் செம்மையா பண்ணணும். எல்லாம் என்ன நேரம். இது கண்டிப்பா இதுக்கு பாதுகாப்பு வேணும். தன்னந்தனியா பண்ணிட்டு இருக்க உனக்கு எதுக்கு அதுக்கெல்லாம்? கை ப்ரொடக்ஷன் போதாது. நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் கேளு. கையை கழுவிட்டு போ, தப்பாயிரும். அப்புறம் ஒரு பக்கமா தான் அதெல்லாம் பண்ணணும். யோ, என்னையா பிளான் பண்ற நீ? எனக்கு புரியலையா? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? வேணாயா, இதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. நான் சொல்றத கேளு. பெருசா யோசிக்காதவா. கமான் கமான், இவருக்காக எல்லாம் கை தட்டுங்க. போதுண்டா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. வெளியே வாங்க. நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியில வாங்க. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ வெளியில வா முதல்ல. எனக்கு உன் உதவி வேண்டாம், கிளம்பு. என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்ட? இது நம்ம வாட்ச். இது ஒன்றும் நார்த் வாட்ச் இல்ல. புரியுது.
எனக்கு அந்த பாக்ஸ் வேணும். பாக்ஸா? ஓ ஓகே. ஹலோ. என்ன பண்ற நீ? ஓ சாரி, நான் பேசுறது உனக்கு புரியல. ஹலோ ஹலோ, நீ பிரானை பாத்தியா? ஏய் புரியுதா? பிரான் இல்ல இல்ல, எனக்கு தெரியாது. தெரியாதா? பார்க்க மட்டும் இல்ல, பேச்சும் டம்மி தான். சரி, வெளியே கூட்டு போறியா? பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன், போலீஸ்கிட்ட. ஓ, ஸ்பெஷல் டெலிவரி தானே? நான்லாம் டெலிவரி பண்ண மாட்டேன், ஆனா கிளப்பை க்ளீன் பண்ணுவேன். நீ பார்த்தது இல்ல? புஷிஷை க்ளீன் பண்ணுவேன். அப்படியா? நீ என்ன சொல்ற? புஷி சார்? ஆமா சார், நான் ஒரு ப்ரொஃபஷனல் கிளீனர். டாய்லெட் க்ளீன் பண்ணுவேன், விண்டோஸ் க்ளீன் பண்ணுவேன், ஃப்ளோர் கூட. தராங்க பாட்டம். இதை கூட க்ளீன் பண்ணுவியா? இல்ல 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 இல்ல, புஷிஸ் மட்டும்தான். பாட்டம் வரைக்கும் போவேன். அதுக்கு நான் ஸ்டீல் யூஸ் பண்ணுவேன், பெட்டரா இருக்கும், டீப்பா போகும். அப்படின்னா இது காசு இல்லையா? இன்னொருத்தி கூட நான் ஃப்ளிட் பண்ணதே இல்லை. இவன் மோசமானவளா இருக்கா, பாத்துக்கிறேன். இங்க பாரு, இவன் நீர் யானை மாதிரி கணத்து கிடக்குறான். அப்படியா? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா நான் போகணும், வழிவிட. நான் தடிக்குது. ஏய், நான் பார்க்காததா போங்கடி, ரொம்ப தான் பண்றீங்க. நான் இங்க கார் ஏய், உன்ன அவ என் பியாசிடா, அப்படி பார்க்காதீங்கடா. ஏய், கண்ணை மூடுங்கடா, நான் சொல்றது கேளுங்க. இதோ இந்த கை இப்படி மூடிக்கோங்க. என்ன பண்ற நீ? முதல்ல இந்த இடத்தை விட்டு போ. கவலைப்படாத, எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பாக்குறாங்க. தொல்லை பண்றான். டேய், என்னடா பண்ற? என்ன விடுறா. இப்படி அவளை பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரேன்டா. இங்கே இரு. என்னது இது? இது எனக்கு எதுவும் லக் அடிச்சிருச்சா? நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். இப்போதான் நான் பண்ணது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன் தோல் பாட்டிலே நான் ஒண்ணுக்கு போயிட்டேன், மன்னிச்சிரு. இந்த பாரு, உன்னால இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் என்னோட வார்த்தையை உனக்கு கொடுத்துருக்கேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் நடந்துக்கிட்ட விதம் வேணா தப்பா இருக்கலாம், குழந்தைத்தனமா இருக்கலாம். ரொம்ப நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீ சொன்னதுதான் சரி. நீ சொன்னது சரிதான். நீ எங்கடா கை வைக்கிற? டேய், தப்பு பண்ணிட்டடா நீ. நீ பண்ணதுக்கு ஏன்டா டார்ச்சர் பண்ற? எல்லாம் மறுபடியும் எங்க இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டியா? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? போங்க எல்லாரும் பின்னாடி போங்க பின்னால போங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம் தெரியுமா? வாய் மூடு, நீ வாய் மூடு. அவன் என் பியான்சேடா, முட்டா பசங்களா, உங்களை விட மாட்டேடா. ஏய், நீ முதல்ல வெளியே போடா. அதுல ஒருத்தனை பாத்தியா? வெறி புச்சவனா இருக்கான் அவன். என்னை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல நீ இதை போடு. பெரிய இவ மாதிரி நடந்துக்கிற நீ. முதல்ல காருக்கு போ. அவன் மட்டும் என்ன தடுக்கலாம், அவனை கொன்னு போட்டுருப்பானா? லிக்கர் அடிச்சா பெரிய இவ மாதிரி இருக்கடா நீ. இந்த சிம்டம்ஸ்லாம் ரொம்ப அழகா தெரியுது. ஏய், என்ன ஜோக் பண்றியா நீ? எல்லாரும் இங்க நான் அசிங்கப்படுறத பார்த்து ரசிக்கிறாங்க, ஆனா அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சு வச்சிருக்க நீ. எப்பவுமே இதை நான் கவனிச்சுக்கிட்டே தான் வரேன். ஆனா நான் உனக்கு எதையும் தெளிவா சொல்லல. நீ ஒரு பேக் ஸ்டாபர்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ சோனியாவை லவ் பண்றலடா. ஓ, நான் சண்டை போட விரும்புறேன். உன்னை நான் கொன்னுருவேன். உனக்கு உண்மை தெரியணுமா? முதல்ல அவளுக்கு உன்னை பிடிக்கல, அவளுக்கு தேவையில்லை நீ. இல்ல அவன் லவ் பண்ற. முதல்ல நீ கார்ல ஏறு, அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நான் தெரியாத மாதிரி சமாளிக்கிறேன். போ. நான் கார்ல வர மாட்டேன்டா. கார்ல ஏறு. முடியாது. போ.
அவளை நீ காதலிக்கிற விஷயத்த கால் பண்ணி பேசு. அவளோட விரல நான் மோதிரம் போடணும்னு நினைக்கிறேன். என்னடா நீ மோதிரம் போடணும்னா அவளுக்கு தான் போடணுமா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு போடு, வேலை முடிஞ்சது. இல்லனா அவகிட்ட போய் நேரடியா உனக்கு நான் ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லி அவகிட்டயே சொல்லு. அவ விரல்ல மோதிரம் போடணுமா? ஆமாண்டா. அதுக்கு முதல்ல நீ ரிங்கு வாங்கணும்ல. அந்த பாக்ஸை எங்க மறைச்சு வச்சிருக்க? என்கிட்ட இல்ல, என்கிட்ட அது இல்ல. இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. இன்னொரு தடவை சொல்றேன், இதுதான் உனக்கு கடைசி. அவன் கைய ஓடைடா. வேணாம் வேணாம். ஏங்க இப்படி பண்ணீங்க? கையை ஏன் உடைச்சிங்க? சொன்னல வலிக்குதுரா, வலிக்குதுரா. நான் அத டாய்லெட் குள்ள வச்சிருக்கேன். என்கிட்ட அது இப்ப இல்ல. போ, அது பாத்ரூம்ல தான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் திரும்ப வருவேன். அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். நீ சொன்னது உண்மை இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுடுவாங்க. என்ன புரியுதா? என்னடா பண்ண? டேய், ஏன்டா இவனையும் கொண்டுட்ட? நீங்க தானே கொல்ல சொல்லி சொன்னீங்க, அதான் அவனை கொன்னேன். நான் வந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்டுட்டு முடிவு பண்ணலான்னு இருந்தேன். கடைசியா கொல்லுன்னு தானே சொன்னீங்க. உனக்கு புரியலன்னா நான் என்னடா பண்றது? உனக்கு எந்த லாங்குவேஜுமே சரியா தெரியல. அவன் உண்மையை தான் சொன்னானான்னு தெரியல. என் கூட வா, முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். மாஸ்கோவில் நான் சந்தோஷமா இருந்தேன். மாஸ்கோல சந்தோஷமா இருந்தியா? ஏன் தப்பு தாண்டா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது. ஆமா இருப்பேன். வாய மூடுறா. நீங்க மூடுங்க. நீ கம்முனு வா. அது உன்னோட ப்ராப்ளம்டா. சொல்ல போனா நீ என்னோட பிரதர் கூட இல்ல. நீ எனக்கு சொந்தக்காரன் கூட கிடையாது. உங்க அப்பா மாதிரி என் அப்பா ஒண்ணும் இல்ல. டேய், சொன்னா கேளு, அழாத. கொஞ்சம் யோசிச்சு பாரு பிரைன். ஸ்ட்ரிப்பரை போய் யாராவது காதலிப்பாங்களா? அவ ஸ்டேஜுக்கு ஏறினது அப்புறம் ஒவ்வொரு துணியா கழட்டி போடுவா. எல்லாரும் அவளையே தான் பாப்பாங்கடா. இப்படி ஒருத்தைய யாரா கட்டுவா? என் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள்டா. அப்ப அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான். யாரா அது? அவன் பேர் என்ன? இப்போ அந்த பாக்ஸை எப்படி எடுக்கிறது? அந்த டைமண்ட்ஸ் பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? ஹேய், ஜாக்கி சார்லின் கிட்ட இருந்து அவன் அதை எடுத்துட்டு போயிருந்தா நம்ம என்ன பண்றது? நீங்க என்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னதான் தெரியும்? எப்ப பார்த்தாலும் உனக்கு வேற எதுவும் வேலையே இல்லையாடாங்க? சோதப்பிக்கிட்டே இருக்க. பிளாக் விடோ ஸ்பைடர் மாதிரி நான் மாறணும். நான் எவ்வளவுதான் அவளை லவ் பண்ணாலும் எனக்கு ஆப்பு தான் வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது நான் கிட்டத்தட்ட இறந்து போயிருப்பேன். அவளை குறை சொன்னதில்ல, நானே இதை சொல்லிக்கிறேன். இதுதான் காதலா? காதல் வந்தா யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆகுறாங்க. உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு பிரைன். சில நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இருப்பாங்க. இங்க பார், இங்க வா, இங்க வான்னு சொன்ன. இங்க வாடா, ஒரே ஒரு தடவை இங்க வாடா. எனக்கு தெரியும் உனக்கு இதுதான் தேவைன்னு. இது என்னோட சேஃப் பிளேஸ். நல்லா இருக்கு. நல்லா நிம்மதியா தூங்கு நண்பா. என்னது இது? டாலர்ஸா? US டாலர்ஸ், கூடவே ஒரு வாட்ச். யாரு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் சொந்தம். இப்ப சந்தோஷமா ஆட போறேன். மரணத்துக்கே ஆப்பு வச்சவனா நான் இப்ப ஆட போறேன். இந்த பணத்தை வச்சு ஆட போறேன். நான் மரணத்துக்கே சவால் விட்டவன். மணி டான்ஸ். சந்தோஷமா பணத்தை வச்சு ஆட போறேன். பணம் வந்திருக்கனால ஆடுவேன். பணம் வந்திருக்கு. நிறைய பணம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இவ்வளவு பணத்தை நான் இது வரைக்கும் ஒன்னா பார்த்ததே இல்ல. பாக்ஸ் கிடைச்சப்பே நினைச்சேன் ஏதோ உனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஹலோ அங்கிள் பெஞ்சமின், அழகா இருக்கீங்க. அடடா, என்ன ஒரு லுக்கு. பிலிப், இது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க முடியாதே. இதை எடுத்துட்டு போயிடணும். அடுத்து என்ன பண்றது? ஒரே குழப்பமா இருக்கே.
இவங்கிட்ட தான் அந்த பாக்ஸ் இருக்கு. நீ இல்லாமல் நான் என்ன தாண்டா செய்ய முடியும்? ஓ, இவன் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருத்தன் தான். யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் வச்சுக்கணும். இது உனக்கு தான்டா சொந்தம், எடுத்துட்டு போடா. நான் எங்கேயும் ஓட மாட்டேன், என்ன விடுங்க ப்ளீஸ். நான் சொல்றேன்ல, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. பெருசா இப்போ வரைக்கும் தப்பா எதுவும் பண்ணதில்ல. அது முன்னாடி இப்போ டைமண்ட்ஸ் இருக்கு. ப்ளீஸ் வேண்டாம், சொன்னா கேளுங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. ஏன்னா நமக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு. என்கிட்ட இருந்து மறைச்சு இந்த பொருளையும் வச்சுக்காத. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம், என்ன பண்றீங்க? வேண்டாம் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. ஏய் இருடா. சொன்னா கேளுங்க, வேண்டாம். ஏய், இது எனக்கு சுத்தமா பிடிக்காது. தயவு செய்து என்ன போக விட்டுருங்க. என் வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன். அப்படியா? உன் வாழ்க்கையில பணக்காரன் ஆகணும்னு ஆசையே இல்லையா? ஆள் நல்லா ஸ்ட்ராங்கா தாண்டா இருக்க. நாளைக்கு பாப்போம். வேண்டாம், நான் சொன்னா கேளுங்க. வாங்கடா போலாம். வாங்க கைஸ், வாங்க. ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் என்ன அவுத்து விடுங்க ப்ளீஸ். கவலைப்படாதடா. இனிமே உங்ககிட்ட இருந்து யாரும் பெருசா எதையும் எடுத்துட்டு போக முடியாது. நீங்க தோக்க போறீங்க. கண்டிப்பா பெருசா ஏதாவது தோப்பீங்க. ஏன் இது மாதிரி பண்றீங்க? தயவு செய்து என்ன காப்பாத்துங்க. ஹலோ, இங்க யாராவது வாங்க. குட் மார்னிங் சிஸ்டர். இன்னைக்கு சன்ரைஸ் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? இதை விட பெட்டராவே நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. இங்க வாங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். வாங்க சிஸ்டர். Each and every one of us deserve to be free. Whoa, nothing guaranteed. This life where we live. Need more love and peace in our community. Black, white, Indian, color, even Chinese. People learn to live together. We're not discriminating. The thing we say, you know, we buy this air where we breathe. Yeah, the thing we say, nobody said it was gonna be. It's a beautiful way, no mess it up. It's a lovely place, I beg una no mash it up. It's diversity, no mess it up. And it's multi-racial, I beg una no mash it up. Una no beautiful way, no mess it up. It's a lovely place, I beg una no mash it up. It's diversity, no mess it up. And it's multi-racial, I beg una no mash it up. இதேடா தேடிட்டு இருக்க? பிரைன், நல்ல மேக் தான். கைக்கு பதிலாக காலுக்கு போட்டியா? இந்த ஸ்டீஃபன் இருக்கான்ல, அவன் ஆளுங்கள் தான் இப்படி பண்ணாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை டிராப் பண்ணும் போது அவங்க இப்படி பண்றாங்க. என்ன? ரொம்ப நன்றி. இது என்னன்னு சொல்லு. இல்ல யாருக்கு கிடைக்குதோ அவங்க தானே வச்சுக்கணும். இல்ல பணம் ரொம்ப அதிகமா இருக்கு. கெரியலுக்கு இன்னும் காணாம போனது தெரியாது. நாம இதை கொடுத்துடலாம் அவங்க கிட்ட. வேணாம்,
இதை எங்க கண்டுபிடிச்ச நீ? டாய்லெட்ல இருந்து. டாய்லெட்ல இருந்தா? அப்ப இது நமக்கு தான் சொந்தம். யாராவது டாய்லெட்ல ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வேணான்னு அர்த்தம். ஒரு வழியா இதை நீ இல்ல நாம கண்டுபிடிச்சிட்டோம். இது இனிமே நமக்கு தான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளானை சரியா பண்ணா நாம ஃப்ரீயா இருக்கலாம். உன் பிளான் நாம இங்க மாட்டிப்போம். நீ முடிவெடு. இல்ல எனக்கு உயிர் தான் முக்கியம். அத கூட முதல்ல. நான் யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கை கரையறதுக்கான கப்பல். இல்ல எனக்கு உயிர் தான் முக்கியம். அத முதல்ல கூட. சொன்னா கேளு. இது தப்பான ஐடியா ஒண்ணும் கிடையாது. வேண்டாம் கூடாது. முடியாது. நான் ரொம்ப லேசிடா. உழைச்சுலாம் என்னால சம்பாதிக்க முடியாது. இப்ப எனக்கு ஒரு புக்கி தெரியும். குதிரை பந்தயத்துல சாட்டர்டே ஒரு பெரிய ரேஸ் இருக்கு. இந்த பணத்தை எடுத்துட்டு போவோம். அதுல பெட் கட்டுவோம். அதுல கிடைக்கிற பணத்தை நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த ஓனருக்கே இது தெரிஞ்சா கூட 30K கொடுத்துடலாம். நம்ம வின் பண்ணதை எடுத்துக்கலாம். இல்ல அவங்களுக்கு பாக்ஸ் வேணும். இது செட் ஆகாது. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என் வாழ்க்கை உன்கிட்ட தான்டா இருக்கு. இல்ல இது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஃப்ரெண்டா கூட இதை பண்ண மாட்டியா? நான் யோசிக்கிறேன். நீ 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 என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறியா? ஆமா, இவ்வளவு விஷயம் எனக்காக பண்ணிருக்க. நான் எப்பவுமே ஜெயிப்பேன். என்ன நீ நம்பலாம். நான் உன்னை நம்புறேன் நண்பா. இங்க வா. வேண்டாம் வா. எல்லாரும் என்ன ஒரு பிசினஸ் மேன் நினைக்கணும். என்ன நீங்க தானே எல்லாரும் கூட கலந்துருக்குன்னு சொன்னீங்க. யாரும் இங்கே வரல, இனி இங்கே வரவும் மாட்டாங்க. சோனியா எனக்கு வேணும். இப்ப பணத்தை இங்க எடுத்துட்டு வரணும். அதான விஷயம். எனக்கு என்ன கிடைக்கும்? அதுவா 2 மில்லியன் கடன் அடைச்சிடலாம். 200,000 சொல்றீங்களா? உன் பொண்ணை உயிரோட வச்சுக்கிறதுக்கு உனக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல. உனக்கு வேற வழியே இல்லை, சரியா? முடியாது. அவங்கள இங்கே கூட்டிட்டு வந்து விடு. நீ நிம்மதியாக இங்கேருந்து போயிடலாம். நான் உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேன். நான் அவளை இப்பயே பார்க்கணும். நிச்சயமா. அவ ஸ்கூல்ல இருக்காளா? ஆனா நான் அவளை பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல அவங்க 2 பேரும் வேணும். பிரெயினை நான் ஒரு கஸ்டமராக இதில் யூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா அவனை மாதிரி எல்லாரும் தினமும் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களை கொல்ல போறீங்களா? என் பொண்ணை என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்கை காப்பாத்துவீங்களா? அப்படி நினைக்காத. ஆனால் நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சு முடிக்கலனா முதல்ல நீ சாவ, அதுக்கப்புறம் உன் பொண்ணு சாவா. ஏய் வேணாம். என்ன சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் இதை பண்றேன், கண்டிப்பா பண்றேன். அவங்கள கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நீ உடனே போயிடலாம். ஏண்டா இப்படி பண்ற? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அவளை கொண்டு இருப்படா. முதல்ல அந்த கண்ணை குடுறா. முடியாது. சொல்றத கேளு. கண்ணை குடு. முடியாது. கண்ணை குடுறா. முடியாது. கேட்டுக்கிட்டே இருக்க. எனக்காக தானே கொடுத்தீங்க. கண்ணை குடுறா. ஏன் கண்ணு உங்களுக்கு எதுக்கு? முதல்ல என் பார்வையில படாம போயிடு. போடா. நிக்கத போ. நல்ல அருவி இருக்கிற ஒரு அழகான கிராமத்து ஓரமா ஒரு அற்புதமான நிலத்தை வாங்கி வச்சு அங்க காய்கறிலாம் ஃபார்ம் பண்ணி நாம வாழ்வோம். நல்லா இருக்க ஐடியா. அங்க இருக்கும்போது நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் உனக்கு எல்லாமே செஞ்சு தருவேன். சூப்பர் 50ல கூட நம்ம ஜாலியா இருக்கலாம். என்னது? கமான், இப்பவே கனவு காணு நீ. சரி, உன்னோட கனவு என்ன? சோனியா. ஓகே. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும். கண்டிப்பா நீ பெத்துக்கலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த வாட்சை நீ வச்சுக்கோ. அதுல எல்ல இருக்கு பாரு. சீரியஸாவா சொல்ற? நிஜமா கொடுக்குறியா? இதுக்கு முன்னாடி எனக்கு யாரும் வாட்ச் கொடுத்ததே இல்லை. ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய இருக்கு. எல்லாம் உனக்கு தான். முதல்ல போய் ஸ்வீட்டை பார்க்கலாம் பா. அம்மா, உனக்கு அந்த பேர் எப்படி கிடைச்சது? என் சிஸ்டரோட ஐடியா தான் அது. அவ இதுக்கு பெரிய கதையை சொல்லியிருக்கா. பீப் சவுண்ட் கேட்டதுன்னா 10:05 டைம் போல் இருக்கு. நீ ஒவ்வொரு வாட்டியும் அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பீப் 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்க. பிரைன் 50 செகண்ட்ஸ் கூட சரியான நேரத்துக்கு வர்றதும் ரொம்ப நல்லதுதான். ரொம்ப சந்தோஷம். ஹே லோனி,
நான் எதிர்பார்த்தது தான் பிரைன். கண்டிப்பா இந்த மாதிரி டம்மி பீஸ் கூட தான் சுத்துவ நீ. ஓகே, நேத்து ரேஸ்ல வின் பண்ணதோட கணக்கு இது. 14,200. 200. தேங்க்ஸ். வாவ், கரெக்டா பணம் வருது போல. எனக்கு குதிரை ரொம்ப பிடிக்கும். பெண்களையும் தான். அப்படி நீ சொல்லும்போது எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது. நீ இந்த வின்னிங்ஸை எடுத்துக்க, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து சனிக்கிழமை நடக்கிற ரேஸ்ல போட்டுக்க. நம்ம ஜாக்கி விளாண்டா கண்டிப்பா ஜமைக்கன் ஸ்மோக் வின் பண்ணிடும். நீ பெட் கட்டுறதை விட 10 மடங்கு உனக்கு அதிகமா வரும். அதை விட அதிகமா வேணும். ஓ, இது எல்லாத்தையும் ஜமைக்கன் ஸ்மோக் மேல கட்டிடு. என்ன இவ்வளவுமா? ஆமா, எல்லாம் தான். இல்ல, பொறு ஒரு நிமிஷம் போற. பிரைன் இந்த மாதிரி ரிஸ்க உன் வாழ்க்கையில ஒரு முறை கூட எடுத்ததில்ல, ஏன் இப்படி பண்ற? என்ன சொல்றீங்க? இவனை நான் நம்புறேன். இவன் என் ஃப்ரெண்டு. ஓகே, டீல் போட்டுக்கலாம். மை ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இப்படி கூடுவாங்க தெரியுமா? ஸ்வீட் ஜாஸ். நல்ல பேரு. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒருவேளை நீங்க தோத்துட்டா எல்லாமே போயிடும். நீங்க வின் பண்ணா பெரிய லெவல்ல கிடைக்கும். இந்த பணம் எங்க கிடைச்சது? அவ்வளவு சிம்பிளா கிடைச்சதா? ஆமா. பரவாயில்லையாப்பா, லாக்கி லானே. இங்க பாரு, இந்த வாழ்க்கை 2 விஷயத்தை நம்பி தான் இருக்கு. லக்கு, கிரியேட்டிவிட்டி. சில பேருக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டா இந்த உலகத்தையே ஆளலாம். இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், அந்த எக்ஸ் வின்னர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? எப்படி? இல்ல, அவங்க எல்லாம் முன்னாடி இருந்த ஓனர்ஸ், புரியுதா? நான் லக்கி, அதனால பண்றேன். கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா இருக்கு. இங்க பாரு, லக்கியா இருக்கிறதுனால தான் சாகாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் நினைச்சா எவ்வளவு பணம்னாலும் கொடுக்க முடியும், சொந்தமாக்கிக்க முடியும். இங்க பாருங்க, இந்த மீனை பாருங்க. நோ பிரைன், இது சாதாரண மீன் இல்ல. ஏன்சியன் போலினியன்ஸ் இதை நம்புறாங்க, இறந்த மீன் லக்க கொடுக்குன்ட்டு. நான் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சுன்னு நினைச்சேன். நீ இப்படி ஏன் யோசிக்கிறான்னு புரியல. இந்த மீனுக்கு ஏதாவது ஆச்சு, கண்டிப்பா உனக்கு ஆபத்து வரும். நீ தப்பு பண்ணலன்னா பிரச்சனை இல்லை, ஜாலியா இருக்கலாம். என் இடத்துல இருக்கிற ஒருத்தன் பணத்தை அதிகப்படியா சம்பாதிப்பா. சரி, ஓகே, டைம் இஸ் மணி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. உன்னை மீட் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம், லானி. இங்க பாரு பிரைன், வரும்போது லக்கே இல்லாம இங்க வந்த, ஆனா இப்ப உயிரோட நிம்மதியா இருக்க. மல்லாக்கா. டிக்கி மலாக்கா. மலாக்காவா? எனக்கு ஒன்றும் புரியல. மல்லாக்காவா? நீ ட்ரை பண்ணி பார்க்கணும் அதை. டை, சின்ன பசங்களா எங்க இருந்துடா வரீங்க? இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டை வச்சிருக்கான். ஹலோ பாய்ஸ். சோனியா, பகல்ல நீனும் பலப்பனன்னு இருக்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கெரியல் தான் அனுப்புனான். அப்ப நம்மளை கொல்ல போறான். அவன் அந்த பணத்தை பத்தி கண்டுபிடிச்சிட்டான் போல. பணமா? என்ன விஷயம் அது? எங்க கிட்ட எதுவும் இல்ல. ஆல்ரெடி அதை கொடுத்துட்டீங்களா? புக்கீஸ் கிட்ட நாங்க அதை பெட் கட்டிட்டோம். அப்ப திரும்ப எடுத்துட்டு வாங்க. அது பேட் லக். உன் பிரதர் இன்லா நாட்டுல லோன் கொடுப்பாங்களா? பைத்தியமாடா உனக்கு. புக்கீஸ் கிட்ட இதை பத்திலாம் கேட்க முடியாது. ஆனா உனக்கு அவன் சொந்தக்காரன் தானே? அந்த கிரேசி ரஷ்யன்ஸோட பணத்தை நீ அந்த மட்டமான புத்திஸ் கிட்ட கொடுத்துருந்துருக்க, அதானே? அவரோட பணத்தை திருப்பி கொடுத்துட்டா அவன் நம்மள ஒன்றும் பண்ண மாட்டான். அவனை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வின் பண்ணிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அவனுக்கு. ஏய், இங்க பாரு, கெரியல் உன்கிட்ட எங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமா. அவன் நமக்கு தான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறா. அவன் என்ன கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டான். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 300,000 ரேண்ட். என்னது? ஆளுக்கு 1000 rupees கூட வராது போல இருக்கே. ஆமா, ஆனா நம்ம வின் பண்ண 3 மில்லியனை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஐடியா. நிறுத்து. நாமளா? ஹேய், தேவையில்லாததெல்லாம் பண்ணாத. எப்படி இந்த பக்கம் வா, நாம கொஞ்சம் பேசணும். அவசரப்படாதடா. போ. போடா. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை நான் காப்பாத்தணும். ஏன் காதலி கிட்ட இருந்தா? டே, அவ உன்னை அப்படியே சாப்பிட்டுட்டு போயிருவா. நேரா நம்ம ஓனர் கிட்ட போவா. நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாடா அவ. வேண்டாம், போனீன்னா செத்து போயிருவ. அவ போறா விடு. இங்க பாரு, அவ என் காதலி. நான் அவளை தான் விரும்புறேன். புரியுதா உனக்கு? பிரைன், அவ உன்னை காதலிக்கல. உனக்கு ஒன்று தெரியுமா? பணத்தை பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி போக முடியுமோ நீ போயாகணும். புரியுதா? நீ பெரிய தப்பு பண்ற. காதலிக்கணும்னு இறங்கிட்டா அதுக்கு எவ்வளவு காயம் வந்தாலும் தாங்கிக்கணும். புரியுதா? சரியா? ஒரு ஃப்ரெண்டு நல்லது மட்டும்தான் நீ பண்ணணும். ஒரு முட்டாள். என்ன போய் தூரமா அனுப்பணும்னு பாக்குறியடா நீ. சோனியா, அவன்கிட்ட உண்மையை சொன்னா அதை அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான். நீங்க 2 பேருமே வேஸ்ட். எங்களை விட பெருசா அது மாத்திட்டியா? சரி, அதெல்லாம் விடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீ அவனை நம்பு, ஆனா நீ எங்களை ஹர்ட் பண்ண கூடாது.
நல்லா யோசிச்சு பாரு. நான் நினைச்சிருந்தா ரேஸ்க்கு முன்னாடி உங்க 2 பேரையும் கொண்டு போட்டிருக்க முடியும். நம்ம டீல் போட்டிருக்கோம், அதுபடியே நம்ம நடப்போம். இப்போதைக்கு நம்ம இருக்காங்க. ஓ ஓ ஓ எனக்கு கடல்ல நீந்ததெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இல்ல இல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன்னா தண்ணியில் அதுங்க ஒன்றா இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி நான் இப்படி யோசிச்சதே கிடையாது. பிரைன், கொஞ்சம் இரு. நீ அவசரப்பட்டு தப்பான முடிவுக்கு போயிடாத. இப்போ பண்ணாத. என்ன பண்ணணும்? அது ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுறேன். அவன் உன்னை லவ் பண்றான். எனக்கு தெரியும் நல்லாவே. இல்ல இல்ல, நான் இப்பதான் ஜன்னல் வழியா பார்த்தேன். வெளியே யாரோ ஒருவர் ரொம்ப பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இங்க ஏதோ பஞ்சாயத்து நடக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லையே. நீ எதையோ பார்த்து மனசை கெடுத்துக்காத. அப்புறமா வா, கிளம்பு. புரியுதா? ரொம்ப நன்றி. டாமி, அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டேன். அவனோட பேரு லானி. ஜாக்கி ஜார்டின் சொன்ன மாதிரி அவங்க இங்க இருந்து இன்னும் போகல. நீ அவனை தான் பார்க்கணும், அவனை புட்டிச்சே ஆகணும். அவன் ஒரு பொண்ணு கூட இருக்கான், பார்னெட். 32T ஹிப் 32 வித் லெக்ஸ். அப்படி கண்ணு மூக்கு காது எல்லாத்தையும் பார்க்கணும், பிரச்சனையே வராது. இல்ல ஜாக்கி ஜார்டன், கேஸ்ப் ஏற்கனவே இதை கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுமா? ஓகே, என் சிஸ்டர் கால் பண்றா. ஹலோ, சொல்லு. ஹேய், என்ன காரியம் பண்ணியிருக்க நீ? நான் உன்னை கொல்ல போறேன் பாரு. சோனியா கிட்டே இந்த விஷயத்தை நான் இன்னும் சொல்லல. இந்த கொலையை நீ தான் பண்ணன்னு நினைக்கிறாங்க. என்ன, நீ எதையாவது சாப்பிட்டிருக்கியா? என்ன சொல்ற நீ? இல்லடா, இந்த ஜாக்கி ஜார்டன்றவன் யாருன்னு தெரிஞ்சாகணும். செவன்ஸ் கேங்கோட லீடர், ரொம்ப திறமையான ஆள் அவரு. அவர்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது. இந்த வாட்சை நீ திருடிட்டு அவர் மகனை கொண்டுட்டா தான் நினைக்கிறாரு. என்னது? ஆமா, கீழே இருக்க வந்து அவ தெளிவா உன்னை பத்தி போட்டு கொடுத்துட்டா. ஆமா, சோனியாங்க. அவ இப்பதான் போனா. என்னாச்சு? என்னோட சிஸ்டர் ரஷ்யால இருந்து என்னை பார்க்க வரலாம். பிரமாதம். எல்லாரையும் வந்து மார்ச்சரியில பார்க்க சொல்ல. யாரோ ஒரு கேங்ஸ்டர் ஜாக்கி ஜார்டனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் உங்களால தான் வந்திருக்கு. இந்த வாட்சை திருடினதுனால தான் எல்லாமே நடந்துச்சு தெரியுமா? இது என்னோட தப்பா? இது நல்லா இருக்கு, நீயே போட்டுக்கன்னு அன்னைக்கு நீ தானே என்கிட்ட சொன்ன. கிடைச்சதை நாம தான் எடுத்துக்கணும், நீ தான் சொன்ன. எனக்கு தெரியும். கவலைப்படாத சோனியா, உன்னை நான் பாதுகாக்க போறியா? நீ சண்டை போட்டு நான் பாத்திருக்கேன். உன்னையே உன்னால காப்பாற்ற முடியாதுடா. ஓ ஸ்வீட். அவளை எதுக்கு பாதுகாக்கணும்? அவ உன்னை கொல்ல போறா. சோ ஜார்ஜ், அங்க பாரு, எவ்வளவு வேணா அவங்க பே பண்ணுவாங்க. உனக்கு தெரியல அந்த ஃபிஷ்? இது 1000 வருஷமா இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. இது லக்கி இல்ல. எனக்கு என்னன்னா இந்த ஃபிஷ் வேணும். இதை ஸ்வீட் ஜார்ஜ் கிட்ட வித்துடலாம். வர பணத்தை வச்சு மத்ததெல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். அப்போ ஜாக்கி ஜார்டன்? அவனுக்கு இவன் மேலதான் இன்ட்ரெஸ்ட். இவன் அவனை பார்த்துப்பான். என்னது? இப்பதான்டா எனக்கு எல்லாம் புரியுது. நீ இப்ப வரியா வரலையா அதை சொல்லு. பிரையன், ஹேய், நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்க இருக்காங்க அவங்க? மேல தான் நின்றுட்டு இருக்காங்க. இங்கதான் பார்த்தேன்.
அவன் ஓடிட்டானா? இல்ல இல்ல, இங்க தான் இருந்தான். அவனும் அவங்க கூட தான் இருந்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போவாதுங்க. இந்த மாதிரி தப்பு செய்யறப்ப கண்டிப்பா அதுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். அவனை விட்டுடு. என்ன? இவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். ஏய், அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க. போன தடவை நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ரூல்ஸ் எல்லாமே நான் போட்டது. பொண்ணை தூக்கிட்டு வாங்க. அவ்வளோதான், நம்ம பணம் வைக்க போகிறோம். இப்போ உனக்கு என்ன தோணுது? இவன் நமக்கு கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறியா? அங்க பாருடா. இல்ல பிரைன், அது தண்ணியில வேலை செய்யாது. எனக்கு ஒயிட் பிரீட் ரொம்ப பிடிக்கும். ஓ, நான் ஒரு குளூட்டோன் இன்டாலரண்ட். எனக்கு ஓட்கா பிடிக்காது. ஆனா எனக்கு வோட்கா பிடிக்கும். அவன் மேல இருந்து கையை எடுக்கடா. எனக்கு ஒயிட் பேபி ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அவனை கூட்டிட்டு போறாங்க. நீ இப்போ போனோம்னா அவங்க நம்ம கொண்டுடுவாங்கடா. நம்ம பிளான் படி தான் செஞ்சாகணும், புரிஞ்சுக்கோ. நாம அவங்களை தடுத்து நிறுத்தியே ஆகணும். அது அங்க இருக்கு, அது பாரு பிரைன். அது நம்ம கிட்ட தான் வருது. பாத்தியா, அது அப்படியே நேரா பக்கெட்டுக்குள்ள வந்து புகுந்துருச்சு. முட்டாள் மீனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கண்டுக்காத. ஹேய், இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாரு. நல்லா யோசிக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம சேஃபா இருப்போம்னு. இருந்தாலும் எனக்கு பயம் இருக்கு. முதல்ல இந்த மீனை எப்படி நம்ம வெளில கொண்டு போறோம்? ஒரு வழியா முடிஞ்சது. இது சீல் பண்ணப்பட்டு நல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஒரு வகையான ட்ரெஸ் தான். இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இருக்கு. ஆஹா. ரிலாக்ஸா இரு. அவங்க 2 ஆண்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் பெண் கெட்டப்ல இப்ப நீ இருக்கேன். பெண் கெட்டப்ல இருக்கடா. இங்க பாத்தியா, நான் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கேன். எதுவும் பேசாம வரியா? கட்டி போடுங்க. அவகிட்ட லாலி நம்பர் வாங்குங்க இப்பவே. சாரி பியர்ஸ், இது ஜாக்கி ஜார்டன் திரும்ப வந்த மாதிரியே இருக்கு. ரூடா, அக்ரெசிவா, ரொம்ப சத்தமாவே. ஹலோ பாஸ், எங்க போகணும்? எங்க வேணாலும் போங்கடா. ஹலோ ஹலோ சலாம். முன்னாடி விட இப்ப ரொம்ப வெறியா இருக்காரு. ஏய் பேரர், போதும் டான்ஸை நிறுத்த சொல்லு. அது வேணாம். ஓகே சார். போய் அது ப்ரெஸ்ஸை ஃப்ரீசரில் வை. வேலை முடிஞ்சது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எது கேட்டாலும் சரி, என்னால் இப்போ உதவ முடியாது. ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க? உன்னுடைய இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். அப்படியா? எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். சரி சொல்லு. ரொம்ப டஃப்பான, நல்ல உடல்வாகோட, நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடிய லெனனோ டெவன்சி யாரு? எனக்கு தெரியாது கிரைன். உன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கவே கூடாது. இங்க இருக்கிற எல்லாருமே லெனனோ டெவன்சியை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இல்லை எனக்கு தெரியும். அப்படியா? இந்த மூளை ரொம்ப முக்கியம், புரியுதா உனக்கு? உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நானும் பண்ணுவேன். நீ என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? இனிமே உன் இஷ்டத்துக்கு நடக்க போறியா? ஏன் என்ன இப்படி படுத்திக்கிட்டு இருக்க? பாத்தியா, உன்னால முடியாது. நான் உனக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்த வேண்டாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ நீ, சரியா? நீங்களும் ஒரு டம்மி பீஸ் தான். அப்படியா? எது பெருசா இருக்கா அதுதான்டா பெட்டரு. இல்லை
என்னை பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்களாமே. இது வரைக்கும் எனக்கு உபயோகமா நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கியா? உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமே பண்றியா? இதோ பாருங்க, எனக்கு வேண்டாம். இது எதுவும் எனக்கு வேண்டாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா என்னால இதை ஃபயர். இங்க வர கஸ்டமர் கொடுக்குற பணத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ப்ராடக்டை மட்டும் நாம அவங்களுக்கு தப்பா கொடுத்துடக்கூடாது. ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா எல்லாரும் அதே தான் நினைப்பாங்க. இதை பாருங்க, நான் சொன்னதை செய்யுங்க. ஃபியூடல் மியூசிக் இது ரொம்ப பாப்புலர், ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம்னு நினைக்கிறேன். ஆனா இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க ஃபைன் நோட் ஆஃப் நெகோசியேஷன் படிக்கிறாங்க. ஓ ஷேட். குட் ஆஃப்டர்நூன் மேடம். நீங்கள் ரொம்ப பிஸியாக படிச்சுட்டு இருக்கீங்களா எங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை அலோவ் பண்ணுவீங்களா? எஸ் எஸ், எனக்கு ஓகே தான். அது போதும். எங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம். எனக்கு ஒரே ஒரு கோல் தான். எதுவாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணுவேன். அப்புறம் இந்த பாஸ்கிட்டே நீங்கள் இருக்கீங்க. உனக்கு எதுவும் தெரியாதா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்கே பாருங்க, எனக்கு ஒரு பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். என் சிஸ்டர் கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்வீஸ் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கணும், புரியுதா? என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேன், நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா? 2 பேர் கூடயும். ரூம் 22. நான் இல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்க கூடாது. ஆ, சீக்கிரம் போங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வந்துடுறேன். ஃபேண்டாஸ்டிக். உனக்கு பெரிய டிப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, அப்போ நான் அதை எதிர்பார்த்து காத்திருக்கேன். பாத்தியா? நோ நோ நோ, நீ பண்றது ரொம்ப தப்பு. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீ எதையும் முடிக்காம அதை பத்தி பேசக்கூடாது. எனக்கு எது பெட்டர்னு நீ சொல்லாத, புரியுதா? என்ன இது? இங்க பாரு, இது வெனேசா மாதிரி இருக்கு. அவங்க பாஸ நினைச்சிட்டு இருக்காங்க. ஹே, நீ முட்டாள்தனமா யோசிக்காத. இங்க பாரு, இப்ப சோனியாக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ரிலாக்ஸ் மேன். அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உதவியா இருப்பா அவ. அது போக அவளை அவ்வளவு சீக்கிரம் அவங்க கொல்ல மாட்டாங்க. என்னது? இல்ல, நான் கொல்றத பத்தி பேசல. நீ தாண்டா இப்ப அதை பத்தி பேசின. எல்லாம் உன்னால வந்ததுதான். நீ ட்ரிகர் அப்பவே அழுத்தி இருக்கணும். ஆமா, இப்ப யார் ஜீனியஸ் நீங்க காட்டட்டுமா? முதல்ல இங்க பிரைன் இருக்காரு. அவரு ரொம்ப பொறாம பிடிச்சவர். அந்த கில்லர்ஸ்ட போய் நீயே தைரியமா பேசிருக்க வேண்டியதானே? ஜாக்கி தி அசாசியன், அந்த ஜோக்கர் எவ்வளவு பெரிய கொலகாரம் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ பயந்துருக்க. இப்ப எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டிட்ட. உன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏன் மேல கட்டிட்ட, அவ்வளவுதான். அவளை இப்ப டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவ என்ன பத்தி நினைக்கிறதுனால தான் இப்ப உயிரோட இருப்பா. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். நான் உன் இடத்துல இருந்தா இது மாதிரி விட்டுருக்கவே மாட்டேன். முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிருப்பேன். அந்த ரிங்க கூட இன்னும் நான் அவளுக்கு கொடுக்கல. அவ சந்தோஷமாவது இருந்திருப்பா. அவ இப்ப என்னெல்லாம் கொடுமையை அனுபவிச்சிருக்கான்னு தெரியல. அதை நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். மோசமான நாத்த அடிக்குது இதுல. இது பிரெஞ்ச் பிஸ்கட்ஸ் நினைக்கிறேன். உன்னை நான் மறுபடியும் பார்க்காம இருந்திருக்கணும் ரோனி. இங்க பாரு பாஸ், நான் அந்த வின்னிங் கூட எதிர்பார்க்கல. ஆனா நான் அவளை இழக்க விரும்பல. உனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஏன் இப்படி ஆசைப்படுற? என்ன? இல்ல ஆக்சுவலா நீ சொல்லிட்டு ஏமாத்துற. ஏய் புஷ் பண்ணாத. நீதான் முதல்ல தள்ளன. ஏய், நான் உன்னை எச்சரிக்கை பண்றேன். ஏய், வேணா, ஹிட் பண்ண கூடாது சொல்லிட்டு இருக்கேன். ஏய், நம்ம சேர்ந்து சாதிக்க வேண்டிய எவ்வளவு விஷயம் இருக்கு. இது மாதிரிலாம் பண்ணாத நீ. எனக்கு கவலை இல்லடா, வாங்கிக்க. பிரைன், நான் சொல்றத கேளு. தேவையில்லாம என்ன இழந்துறாத. என்ன உன்னை இழந்து நான் என்ன பண்ண போறேன்? இந்த வாங்கி. நீ இப்படி அடிப்ப நான் நினைக்கவே இல்ல. நீ மட்டும் வெப்பன் யூஸ் பண்ணலாமா? சொன்னா கேளு. சொன்னா கேட்க மாட்டியா நீ? நீதான் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. நான் பண்ண சொன்னேன். இப்படி இருக்கு போச்சு போச்சு. ஓ, சொதப்பிடுச்சு. சொல்லிக்கிட்டே இருக்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? அதுக்குள்ள என்ன அவசரம்?
இத ஷிப் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியடா. தண்ணி ஊத்துறா. ஐயோ இரு ஒரு நிமிஷம். இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. நான் இதை காப்பாத்த நினைக்கிறேன், அவ்வளவுதான், விடு. அதுக்காக மீனுக்கு முத்தம் கொடுக்கறது தப்பா இருக்கு. அது உயிர் பொழைக்காது. ஏன் ஐடியா வந்துருச்சு. ச்சே, இதோ வராரு. அது இப்ப என்ன பார்த்து கண்ணடிச்சது தெரியுமா? ஒருவேளை இது ஹாப்பி எண்டிங் தேங்க்யூவா இருக்கலாம். என் வாழ்க்கையில நான் முக்கியமா நினைச்சது 2 விஷயம். அந்த 2மே இப்ப என்கிட்ட இல்ல. எல்லாம் உன்னாலதான். நான் உன்னை கொன்னு இருக்கணும். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு தானே வந்தேன். ஆனா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். என்ன கொன்னு ஒண்ணுமே கிடைக்காது உனக்கு. இதுக்கு முன்னாடி 1974ல ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 1960ல ஒரு ஜாங்கோ மேட்ச் நடந்திருக்கு. இப்படி அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப எதுவும் முக்கியம் இல்ல, புரியுதா? அதுக்கு தான் பிளான் வச்சிருக்கேன். நீ இப்போ ஆய் மேம்னு சொல்லணும், இல்லைன்னா சோனியா இறந்துருவா. ஹாய் மாம். உனக்கு ஒரு பேர் வேணும். எனக்கு தெரியும், ஸ்மைல்னு வச்சுக்கலாமா? அங்கே யாரும் பேசக்கூடாது, நீ மட்டும்தான் பேசணும். நீ முதல்ல வெளியே போயேன். சரி விடு, அவங்க எப்போ வேணாலும் கால் பண்ணுவாங்க. எனக்கு கால் பண்ணு. உனக்கு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் வேணுமா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. அதுக்கு அதெல்லாம் போடக்கூடாது. அந்த டெட் ஃபிஷ் அவன் வாங்க மாட்டான். அது சாப்பிடலன்னா எப்படி? ஐயோ இவன் ஒருத்தன். அது சூப் குடிக்கும். சூப்பா? அப்ப இது கொடுக்காம அதுக்கு சூப்பு தான் கொடுக்கணுமா? நான் எங்க போறது சூப்புக்கு? கேட்குறேன், சொல்லுங்க. சோனியா வார்னிங், இல்லைன்னா அவள் இறந்துருவா. வேணாம். நீங்க இதெல்லாம் கேட்காதீங்க, பேசாதீங்க. எல்லாமே தப்பாயிடுச்சு. உங்க பையனை நான் கொல்லல. எனக்கு அவன் வேர் ஹவுஸ் வந்தாகணும். நாளைக்கு 7 மணிக்கு ஹார்பர் பக்கத்தில் இருக்குது, புரியுதா? அவகிட்ட பேசாம நான் கூட்டிட்டு வர மாட்டேன். இங்கே ஒருத்தர் சாக போகிறாங்க. யார் சாகிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஸ்வீட் சொல்றா பொறுக்கி. நீங்க எதிர்பார்க்குற ஃபிஷ் இருக்கு. எது? அந்த லக்கி பிஸா? ஆமா என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் வச்சிருக்கேன். சூப்பர்டா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு அந்த மீன் வேணுமா வேணாமா சொல்லு. அது கண்டிப்பா எனக்கு வேணும். சரி, டீல் என்னன்னு சொல்லு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் ஹார்பர்ல இருப்பேன். அங்க நீ வந்து 300,000 கொண்டு வா. வெறும் 300,000? சரி, எங்க பிடிச்சாத? இங்க பாரு, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். சொன்னா கேளு. என்னையும் என் ஃபியான்சேவையும் காப்பாற்றணும்னு நான் கண்டிப்பா இதுலேருந்து வெளியில போயாகணும். நீயா? வா பிஎன்சியா? சரி, லோனி எங்க? அவனும் பிளான்ல இருக்கான். அவன் தான் டபுள் ஏஜென்ட் டீல். நீ என்ன விளையாடுறியா? எப்பமா நீ இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்க? அசிங்கமா போடா டே. நீ என்னைக்கு மாற போறதில்லை, எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, இதை நான் எனக்காக மட்டும் பண்ணல. நான் காதலிக்கிற பொண்ணை காப்பாத்துறதுக்காக பண்றேன். இங்க பாரு, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். சரி, இதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லு பிரைன். அவ பிடிக்காதவளா இருந்து அவளை காப்பாத்துறதுக்கு இப்படி சேவியா பிரைன்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, நாளைக்கு அங்க வரேன். அந்த பெரிய கண்ணை எடுத்துட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன் பிரைன். இங்க பாரு, லுக்ரான என்ன தெரியுமா? நோ ரிசப்ஷன். உனக்கு வேணும்னா நான் வேணா உன்னை பார்க்குறேன். நான் போய் ட்ரூப்ஸை பார்க்குறேன். மொத்த கேங்கையும் ரவுண்ட் அப் பண்ணணும்ல. என் மகனை கொன்னவனை என் கையாலேயே கொல்லணும். கண்டிப்பா கொன்னே ஆகணும். நான் விட மாட்டேன். நீ என்னை கூட்டிட்டு போ. நம்ம 2 பேர் தான் போகிறோமா? என்னை விட்டுட்டு நீயும் கிளம்பணும். நான் பார்த்துக்கிறேன். நீங்க திரும்பி வர்றதுக்கு பிளான் பண்ணவே இல்லையோ? ஒருத்தரை நேசிக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம்னு தெரியுமா? அவங்க நமக்கு முன்னாடி இறந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம அதனால பெரிய லெவலில் பாதிக்கப்படுவோம். அவங்கள ஆபத்தில் இருக்க விடக்கூடாது. நானும் அவங்கள தருத்தி விட்டேன். என்ன சொன்னாலும் கேட்காம திரும்பி வந்தாங்க. நீ உன் உடலை விற்கிற மாதிரி இது கிடையாது. இது வேற. அவன் என்னோட மகன். அவனை கொஞ்சம் பாரு. இவனைத்தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கொன்னுட்டாங்க. ஆனால் நான் சாவறதுக்குள்ளார அவங்கள கொல்லணும். அங்கே நரகத்துக்கு போய் கூட நான் விட மாட்டேன். நான் உயிர் வாழ்கிறதுக்கு காரணமே அவன்தான். உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியலல்ல? எல்லாரும் சாக போறீங்க.
ஹேய், ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்ட? நான் வந்து வழி மறந்து போயிட்டேன். எப்படி? ரூம் நம்பர் உனக்கு தெரியும், மொத்த டோரையும் தட்டி பாத்தியா? எல்லா ரூமுக்கு போனியா என்ன? ஸ்வீட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு 7லேருந்து 10க்குள்ள ஹார்பருக்கு வரணுமா? அப்படிதான் என்கிட்ட அவனும் சொன்னான். யாரு? அப்புறம் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? மீன் தூங்குது, நல்ல நிம்மதியா. என்ன? அமைதியா இருடா, அதை இப்ப எழுப்பக்கூடாது. இது ஒரு மீன்டா, அதால அது கண்ணை மூட முடியாது. நீ இப்ப எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு இந்த கிரியேச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை நான் சாப்பிடுவேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது பூச்சிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு செல்லப்பிராணி யாரும் வாங்கி தரல. போதும், இதோட நிறுத்தலாம். நீ உனக்கு தெரியும் பூச்சிகளால பேச முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஃபிஷ். இது உன் ஃப்ரெண்ட் இல்ல. அப்படியா? ஆனா உனக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வேண்டாம், உன்னையும் சோனியாவும் வச்சு சூஸ் பண்ண சொன்னா என்னால முடியாது. ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் போக போக எல்லாம் தன்னால சரியாயிரும். நீ ஒன்றும் கவலைப்படாத. இது உன்னோட தப்பு தான். நீ முதல்ல என்ன எதுக்கு நம்பின? நான் ஏன் செல்ஃபிஷ்னு உனக்கு புரியல. அது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, யாருமே இல்லை. அதான் என்னோட பேரண்ட்ஸை தான் நான் பார்த்துக்கிட்டேன், அவங்க இறந்து போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தனியாக இருக்க எனக்கு பிடிக்கல. பார்க்குற எல்லாரையும் அண்ணன் தம்பியாக பார்த்தேன், நிறைய நண்பர்கள் கிடைச்சிட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி யாரும் என்கிட்ட பழகலை. அதுக்கப்புறம் என் கூட 2 சூப்பர் பிரதர்ஸ் என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க. ஆனால் அவங்க என்னை மதிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு சிஸ்டர் இருந்தா அவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் நம்புறேன். இப்ப நீ பிரைன், கொஞ்சம் சீக்கிரம் வாயே. ஏய், கவலைப்படாத, நான் சந்தோஷமா இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஹேங் ஓவரில் இருக்கேன். ஓகே, ஆனா நான் இதை நீ சொன்ன மாதிரி எடுத்துக்கல. பாத்து வா. நாம இந்த இடத்துக்கு சீக்கிரம் வந்துட்டோமோ? ஆமாமா, நீ சொல்றது சரிதான். ஐயோ, ஏய் கத்தாதரா, புதுசா ஸ்கூலுக்கு போற பையன் மாதிரி. அதோட கண்ணை திறந்துற போது அதை முதல்ல என்கிட்ட கொடு. பிரைன், உனக்கு ஒன்றும் ஆவலை இல்லை படி. அவன் சில டைம் இப்படிதான் முட்டாள் மாதிரி பண்ணுவான். உனக்கு ஒன்றும் ஆவலை இல்லை, ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது மீனா இருந்தா இந்நேரம் ஜம்ப் பண்ணி இருப்பான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ், நான் இப்போ போகவா? வேண்டாம், நாம ரொம்ப சீக்கிரம் தான் வந்துட்டோம் போல இருக்கு. அதிசயமா இருக்கு. ரிச்சர்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டா அவன் பாராட்டுவானே. இதுல லாலின்றது யாரு? மீன் தொட்டி வச்சிருக்கானே அவன் தான். நான் வேண்டான்னு சொன்னல, கேட்டியா? அவங்க தனியா வரல, நினைச்சேன்டா நீ இங்கே தான் இருந்தாங்கன்னு. நான் தான் பேனிக் ஆக வேண்டாம்னு சொன்னல. ஆனா நீ தாண்டா பேனிக் ஆன. ரொம்ப பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உன்னை அப்பமே கொன்னு இருந்தா உன் சிஸ்டர் கிட்ட இருந்து பர்த்டே பிரசன்ட் கிடைச்சிருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ், உன் பிரதரை மிதிக்கவன அவட்ட கேட்கவும் முடியல. லக் இருக்கு உனக்கு. பிரைன், என்ன? ஸ்வீட் ஜார்ஜ் உண்மையாலுமே இங்கதான் வந்து மீட் பண்ண சொன்னானா? இந்த ஸ்பாட்டை நான் மாற்ற முடியாது, எனக்கு வேற வழி இல்லை. அப்படியா? சரி, அப்ப இத புடி. கமான், இத புடி. நான் சொல்றத கேளு. உங்க 2 பேரையும் தான் வாங்க இங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுக்காக ரொம்ப நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் கையை தூக்கிட்டு வெளியில வாங்க. இனிமே உன் பேச்சு எதையுமே நான் கேட்க போறதில்ல. உன்னை விட நானும் இப்ப பவர்ஃபுல் தான். முடிஞ்சா மோதி பாரு. டைமண்ட் எனக்கு உடனே வரணும். என்ன அவன் இப்ப என்ன சொல்றான்? என்னது, இங்க என்ன விளையாட வந்திருக்கோமா? இல்ல, அவன் வாட்ச்ல டைமண்ட் இருக்குன்னு நினைக்கிறான். அது எப்பறம் உனக்கு புரிஞ்சுது? கவனிச்சு கேட்டா எல்லாமே தான் புரியும். ஆனா நான் அதை எதிர்பார்க்கலையே. சரி இருக்கட்டும்.
அப்போ அவன் பேசுனது புரியலையா? லாலி சீக்கிரம் வா, இல்லைன்னா அந்த பொண்ணை கொன்றுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இரு நான் பாத்துக்கிறேன், பயப்படாத பிரைன். யாருமே நகரக்கூடாது, சரியா? நோ பிரையன், சோனியா, ரோனி, ஏன்டா எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க யாரும் சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம நேத்தே எல்லாரும் செத்துருக்கணும். அப்படி நடந்ததுதான் யாருக்கும் உண்மை தெரியாம போயிருக்கோம். பிரைன், சோனியா உன்னை லவ் பண்றா. கெரியர் உன்னோட பொண்ணை பிடிச்சி வச்சிருக்கிறான். எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுங்க. ரைனும் பிரைனும் இங்க வந்துட்டாங்கன்னா உங்க எல்லாரையும் நான் அனுப்பிடுறேன். என் மகன்கிட்ட கொடுத்த வாட்சி அவன்கிட்ட தான்டா இருக்கு. அவன் என் பிசினஸ் எடுத்துக்கிட்டான். அப்ப நாங்க சுட்டு கொண்டது உன் மகனை தானா? அப்போ அந்த ஜுவல்லரி ஸ்டோர்ல நீ தான் திருநியா? உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப என் மகனை கொண்டது நீதானா? ஓகே அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. அப்ப நான் இங்க இருந்து கிளம்பிடலாமா? வாய்ப்பில்ல ராஜா. பாக்ஸ் எங்கடா? அது என்கிட்ட இருக்கு. ஹலோ, என்னடா? ஹலோ, யாரா அது? நான் தான்டா ஜாஸ். இவன் எங்க இருந்துடா வந்தா? ஸ்வீட், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்ன மாதிரி கண்ணு வச்சிருக்கிற டேஞ்சரான கிரிமினல் நம்பினதே கிடையாது. உனக்கு என்னடா வேணும்? லோனி, மெதுவா என்ன நோக்கி நடந்து வரணும். இல்ல நான் விட மாட்டேன். இங்க பாரு, நீ என்ன கொன்னுடுவேன்னு தெரியும். எனக்கு 2 பேரும் வேணும். அப்படின்னா ரியல் வந்து லீயை கொண்டு இருக்கான், ஆனா ஸ்வீட்ஸ் கிட்ட பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல என்னதான் இருந்தது? இறந்து போன ரஷ்யன். இல்ல, அவனை விடாதீங்க. ஏய், என்ன பிரச்சனை? புனிதா. உன் பிரதரை நான் சுத்தண்டா. இது எப்படிடா இருக்கு உனக்கு? எனக்கு தெரியல, எனக்கு கவலையும் இல்ல. எனக்கு இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு என்ன பைத்தியமா? சொந்த தம்பியவே கொன்னுட்டான். அட கடவுளே, நாசம் பண்ணிட்டானுங்க. தப்பிச்சும் போயிட்டானுங்க. போய் உன் பொண்ணை காப்பாத்திக்கோ. டேய், இவன் என்ன மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறான்? டேய், இவனை பாரு, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. அவன மாதிரியே இவனை இறந்து போயிட்டான். அதை என்கிட்ட கொடுங்கடா. ஒழுங்கா சொல்றதை கேளுங்க. நீ தப்பான ஆள்கிட்ட சண்டை போடுற. என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு தானே வந்த. நீ பேச்சுவார்த்தை பண்ணியாடா? ஒழுங்கா இங்க வா. இதுக்காக தானடா நீ இந்த இடத்துக்கு வந்த? பிரதர், நீ பார்க்காம கூட அவனை கொன்னுட்டியடா. ஏதோ நீ முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கானு புரியுது. நான் லோனிய கொல்லணும். கொன்னுக்க தாராளமா அவனை கொன்னுக்கும், பிரதரையும் கொன்னு, ஃபேமிலி கொன்னு, எல்லாத்தையும் கொல்லு. கையை தூக்குடா. நான் இந்த மீனை கொன்னுடுவேன். நீ சரியான முட்டாள்டா. என்னடா சொல்ற? சரி சரி. அடடா, அப்போ இது ஒர்க் ஆகுது இல்லையா? அந்த மீனை எதுவும் பண்ணிடாதீங்க. ஆமா, அது ஒரு நல்ல ஃபிஷ். வாய மூடுடா. எனக்கு அந்த பாக்ஸ் வேணும். நீங்க வாய் மூடிட்டு இருக்க சொன்னீங்களே. இல்ல பேசுடா. அந்த பாக்ஸ் எங்க இருக்கு இப்போ? வெளியே இருந்தா செத்து போயிரும். அது தண்ணியில இருந்தாதான் உயிரோட இருக்கும். அத எதையும் உன்கிட்ட கொடுக்க போறது இல்லடா. ராங் ஆன்சர். ப்ளீஸ், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. 1 2 3 எண்ணலாமா? அதுக்கப்புறம் நான் இதை கொன்னுடுவேன். இது ஃபிஷ்ஷோ இல்ல இதுக்கு வேற ஏதோ பேரோ எனக்கு தெரியாதுடா. அந்த பாக்ஸ் தான் கொடுத்து தொலைங்கலண்டா. கொல்ல போறேன். வேண்டாம் வேண்டாம். பயங்கரமா வலிக்குது. நீ என்ன எப்படா காப்பாத்துன? எனக்கு ஏன் இப்படி பண்ணனே தெரியல. என் உடம்பு என்னால ஃபீல் பண்ண முடியல. நல்லா மூச்சை இழுத்து விடு. யாராவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. ஏன்னா ஆனா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மை டியர் ஃப்ரெண்ட். உண்மையாலுமே நீ என் ஃப்ரெண்டு தான். உன் கூட இருந்தா நான் பாதுகாப்பா இருக்கேன். ஆனா கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கணும் நண்பா. நீ இப்போ நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உயிரோட இருந்து இந்த கட்ராவிலாம் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. கமான் பிரைன், எழுது வா. என்ன? நான் உயிரோட தான் இருக்கேனா? ஆமாடா, நீ உயிரோட தான் இருக்க.
அடடா மீன் கூட நல்லா இருக்கு. எல்லாம் கடவுளோட அனுகிரகம்டா. ஆனா அவன்கிட்ட சொல்றேன் பிரைன், உன் சிஸ்டர் கிட்ட நீ சொல்லி ஆகணும், நீ செத்து போயிருப்ப. உன்னை காப்பாத்தினதே நான் தான். ஏய் பியூட்டி, என்கிட்ட வந்து சேர்ந்துடி செல்லம். உன் மேல பெரிய அன்பு இருக்கு. எப்போ நீ நல்லா இருக்கணும். நீயும் நேசிக்கிற, நானும் நேசிக்கிறேன். ஏதோ பட்ட மாதிரி இருக்கு. புடிங்க. சின்னதா இருக்குல்ல? டேய், நீ அந்த வெள்ளை குதிரை மேல கட்டியிருக்கணும். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய் இங்க பாரு, நான் சாக்குல இருக்கேன், கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஏய் ஸ்வீட், எங்க போன நீ? உன் முகத்துல ஏதோ தப்பா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. ஏதாவது தூசி பட்டிருக்கும். ஓகே, நான் நினைச்சது நடக்க போதே. ஜமைக்கன் ஸ்மோக்ஸ், உன்னால முடியும். கமான் ஜென், எங்களை ஜெயிக்க வச்சிடு. எங்க கனவுகளை நினைவாக்கு. கமான் பேபி. ஏய் பிரையன், சேர் அப் மேன். அதான் உன் ஃப்ரெண்ட் இருக்காமல கூட. இப்போ ஃபேமிலியாவும் மாறிட்டோம். இப்பெல்லாம் நான் யாரையும் பாக்குறது கூட இல்ல. ஹே, இது என்ன சொல்ல வருது? பபிள்ஸ் விடுதே, எம்டி ப்ராமிசஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது போல. ஓகே, இப்போ அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது 6th பார்ட், நம்பர் 5 முன்னாடி இருக்கு. இந்த நம்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ கம் ஆன், வா நல்லாவே போயிட்டு இருக்கு. என்ன அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு? ஏதாவது காரணம் இருக்கும். முன்னாடி போ. வா. இன்னும் வேகமா வந்தா நல்லா இருக்கும். இல்ல 7 தான் முன்னாடி வந்துட்டு இருக்கு. எந்த குதிரை முன்னாடி வர போகுதுனே தெரியல. அது ஃபினிஷ் பண்ணாத அப்புறம் நல்லா சாப்பிட்டா நல்லா ஓடி இருக்கலாம். நாம எப்பதான் லீட் எடுப்போம் இங்க? இப்ப இல்ல. ஓகே நான் பாத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும் பிரைன். குதிரையை பார்த்து தொலைக்காத, நீ ஜாக்கிய பாரு. முன்னாடி கூட டாக்ஸில பார்த்து அவன்கிட்ட பேசணும் இருக்காங்க. இப்போ இந்த 2 குதிரையுமே முன்னாடி வந்துட்டு இருக்கு. வா, எந்த பிரவுன் ஜெயிக்க போகுதுனே தெரியல. இப்ப பாத்தீங்களா, முதல் முறையா இப்பதான் அந்த சம்பவம் நடக்குது. ஸ்மோக்கின் செகண்ட் வந்திருக்கு. அதுதான் ரன்னர் அப்னு நினைக்கிறேன். இல்ல. ஓ காட், என்ன இது? என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அந்த ஃபிஷ் ரொம்ப லக்குன்னு சொன்னல நீ. ஏச்சல இப்படி ஆயிருச்சு, நான் உன்னை எப்படி நம்புறேன்? ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மென்ட். இப்போ அப்போலோ பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்மளோட புது வின்னர் யாருன்னா ஜமைக்கன் தான் கலக்கிடுச்சு. நான் தோத்துட்டேன். ஆனா எல்லாம் மாறிடுச்சு. ஆனா நான் எல்லாத்தையும் பெட் பண்ணிட்டேன். நம்ம வின் பண்ணிட்டோம். இனிமே நம்ம கோடீஸ்வரன் தான். நம்ம கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் நான் பெட் கட்டிட்டேன். மொத்த பணமும் அதுல தான் இருக்கு. Stop playing games and let's get out of here. You know you do the kind of things that make. ஜென்டில்மேன், நாம இப்ப மில்லியனர். ஓகே உன் கூட எது பண்ணாலும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இந்த மீன் லக்கியானதுன்னு எனக்கு தெரியும். ஓ, உனக்கு தெரியுமா பிரைன்? அந்த மீனே அவதான். ஹலோ பிரைன். சில நேரத்துல நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. இதுதான் உன்னோட முதல் காதலா? எப்படி இவ்வளவு விட்டு தள்ளி இருந்த நீ? உனக்கு புள்ளையே பிறக்காதடா. இப்ப நீ சேப்பா இருக்கல? வா, நாம ரேஸுக்கு போகணும். சீக்கிரம் வா. டேய், கூப்பிடுறாங்களே, போடா. இதுபடி இந்த புது வீட்டுக்கு இன்னும் எத்தனை ரூம் தான் டிசைன் பண்ணணும்னு தெரியல. சோனியா, என்ன மன்னிச்சிரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் உன்கிட்ட சொல்லலையே ஹானி, இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஸ்வீட்டான ஆள் இருக்கிறது ரொம்ப அதிசயம். உண்மையாவா? வா, தேங்க்யூ. சோனியா, எனக்கு தெரியும். ஏய் செல்லம், நீ சந்தோஷமா தானே இருக்க செல்லம்? பெரிய விஷயம் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ ஒருத்தரை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும். ஏய்
ஹாய் ஹாய் ஹாய். தேங்க் யூ so much. பரவாயில்ல இருக்கட்டும். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? Thank you. இது பரவாயில்ல. விஷயம் பார்க்குறியா? ஹலோ ஹாய், என் பேர் லெனி. நைஸ் டு மீட் யூ. ஹலோ ஹலோ. ஹலோ பரவாயில்ல, இவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க பாரு. ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம். ஹலோ தேங்க் யூ. நீங்க நான் ஐ லவ் யூ. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி, மீனோ மனுஷனோ யாரா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, யாருக்கு என்ன கிடைக்குதோ அது அவங்களுக்கு தான். கிடைச்சதை எடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. I like those eyes on me. I see that stay glued on me. Them other niggas can come first place, even if they say they love me. Even if I don't want none of it, I bet you they'll come this way. When I walk right into the room, attention's gon' be on me, be on me. Say that he get me without me, he can get enough of this. Wanna put a ring on it, but you got me stuck on you, and I'm not usually like this. Can't get it on my head. I want you close to me, can't stay away. I'm into you, so into you, deep into you. Loving this feeling that I get, so into you, deep into you. Can't stay away, can't stay away, can't stay away. Love all those words you say. I like the way you came in. You walked right up to me, took me by surprise. Now I see, I was wasting time. All this while practicing. Even got it a line on the wrong one. Oh yeah, oh yeah, oh yeah. Say that he get me without me, he can get enough of this. Wanna put a ring on it, but you got me stuck on you, and I'm not usually like this. Can't get it out my head. I want you close to me, can't stay away. I'm into you, so into you, deep into you. Loving this feeling that I get, so into you, deep into you. Can't stay away, can't stay away, can't stay away, can't stay. Now that I know that you'll be here, won't need to go nowhere. When and let my guard go down, no defense, no defense. Ready to take over, ready to take over. Can't stay away, I'm into you, so into you, deep into you. Loving this feeling that I get, so into you, deep into you. Can't stay away, can't stay away, can't stay away, can't stay away. So into you, deep into you. So into you, deep into you. Can't stay away, can't stay away, can't stay away, can't stay away. ஐயோ, பெரிய மீனா இருக்கே, மாட்டிக்கிட்டனே. ஐயோ. தயவு செஞ்சு என்னை விட்டுடு ப்ளீஸ்.